பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும். எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம். அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம். பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். கொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணிய தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம். பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் வெற்றிக்களம் நிகழ்வு எண் 2230 3/8/2026 திங்கட்கிழமை. திருவள்ளுவர் ஆண்டு 2057. ஆடி 18. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் ஐயா அவர்களை கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதரர் சகோதரிகளையும் வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு வெளிய பிரம்மநாயகம் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். இன்னிசை பாடல் வழங்க வந்திருப்பவர்களையும் வரவேற்கிறோம். முதலாக குரல் கூறுவதற்கு முத்து குணமதி அக்காவை அழைக்கிறோம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 81. பழமை. பழமை எனப்படுவது யாதேன் யாதும் கிழமை கிழந்திர நட்பு. நட்பிற்கு உறுப்பு கெழுதகமே மற்றது உப்பதர சான்றோர் கடை. பழகிய நட்பியவன் செய்யும் கெழுதகமே செய்தாங்கு அமைய கடை. விழுதகையன் வேண்டியிருப்பர் கெழுதகையால் கேளாது நட்டார் செய்யும். பேதமை ஒன்றோ பெருங்கிழமை என்றுனக நோதக்க நட்டார் செய்யும். எல்லைக்க நின்றார் திறவார் தோலை எடுத்தும் தொல்லைக்க நின்றார் தொடர்பு. அழிவந்த செய்யணும் அன்பர அன்பின் வழிவந்த கேண்மை அவர். கேளிருக்கும் கேளா கெழுதகமே வல்லார்க்கு நாளிற்கும் நட்டார் செய்யும். கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடார் விழையும் உலகு. விழையார் விழையப்படுபவர் பழையக்க பண்பின் தலைப்பெரியாதார். நன்றி. அதிகாரம்
6 வாழ்க்கை துணை நலம். மனைத்தக்க மாண்புடையது ஆகிய கொண்ட வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை மலைமாட்சியிலார்கள் நாய் வாழ்க்கை இடைமாட்சி தாயினமில் இல்லது நிலவல் மாண்பான உள்ளது நிலவல் மாணாக்கடை பிணை பிறந்தக்கை அவ்வளோ கற்பினும் பின்மை உண்டாகபடி தெய்வம் தற்காத்தற்குள்ள பெண் கற்றுள்ள பெண் சிறை காக்கும் காப்பியவன் செய்யும் மகளின் நேரை காக்கும் காப்பியத்தை பெற்றான் பெண்ணில் பெருஞ்சிறப்பு தேடி வாழும் முக புகழ் புந்தையில் இல்லோர் கிளைகள் திகழ்வார் புண்ணியர் போல் பீடனரை மங்களம் மனைமாட்சி மற்றதான் நன்கலம் நன்மக்கள் பேரு. அடுத்ததாக திருக்குறளை பாடலாக பாட வருகிறார் வைரமங்கை தங்கம் தாய்ராம் அம்மா அவர்கள். அனைவருக்கும் இனிய மணமகிழ் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அழைத்ததற்கு மிகவும் நன்றி. கலந்துரையாடும் தமிழ்நாடு பேரவை இன்று 15வது அதிகாரம் பிறநீர் விடையாமை. பிறன் பொருளான் பெற்றொழுகும் பேதமை ஞாலத்து அறம் பொருள் கண்டார் கண்ணில் அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல் விழிந்தாரின் வேறல்ல மற்ற தெளிந்தார்கள் தீமை புரிந்தொழுகுவார் என துணையராயினும் என்னாம் திணை துணையும் தேரான் பிறனில் புகழ் எளிதன இல்லிறப்பான் எய்து மெஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி பகை பாவும் அச்சம் பழியென நான்கும் பகை பாவும் அச்சம் பழியென நான்கும் இகழ்வாவாம் இல்லிறப்பான் கண் அறநிலையான் இல்வாழ்வான் என்பான் பிறநிலையான் பெண்மை நயவாதவன் அறநிலையாழ்வான் இல்வாழ்வான் என்பான் பிறநிலையான் பெண்மை நயவாதவன் பிறன்மனை நோக்க பேரன்மை பேராண்மை சான்றோருக்கு பிறன்மனை நோக்க பேராண்மை சான்றோருக்கு அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு நலக்குரியா யாரனே நாம நீர் வைப்பின் பிறர் குறியால் தோல் தோயாதார் அரண்வரையான் அல்ல செய்யினும் பிறன்வரையான் பெண்மை நயவாமை நன்று அரண்வரையான் அல்ல செய்யினும் பிறன் வரையான் பெண்மை நயவாமை நன்று. திருவள்ளுவர் அருளிய திருக்குறள் வழி நின்று வாழ்வாங்கு வாழும் அறம் பொருள் இன்பம் என்ற முப்பாலை பெருகி நாமும் அதன் வழியே நிற்போம் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லிய பிரம்மநாயகம் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். பெரியாரை பிழையாமை அதிகாரத்தின் இறுதி குறள், குறள் எண் 900. சிறந்தமைந்த சீரார் செறின். சிறந்து அமைந்த சீரார் செறின் இறந்து அமைந்த சார்பு உடையராயினும் உய்யார். பல்லாற்றானும் சிறத்தலால் அமைந்த சான்றோர் சீரினால் அவர்தம் சீற்றத்துக்கு ஆட்பட்டோர் அளவு கடந்த துணை வலி உடையவராயினும் அவற்றால் தப்பி பிழைக்க மாட்டார். துணை வலியும் இச்சீற்றத்தின் முன் நிற்க முடியாது என்பதாம். மிகவும் ஏற்புடைய பெரியோர் சிறுவாராயின் அளவற்ற துணை வலி உடையராலும் தப்ப முடியாது.
இறந்தமைந்த சார்புடையராயினும் உய்யார் சிறந்தமைந்த சீரார் சரின் என்ற குறளையும் குறளுக்கு புலவர் மா நன்னன் அவர்கள் வழங்கிய சொற்பொருள் விளக்கம் கருத்து ஆகியனவற்றையும் உங்களோடு பெருமகிழ்வோடு பகிர்ந்து கொண்டேன். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சியம்மா. இனி நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற தலைப்பில் உரை வழங்க வருகிறார் நம்முடைய மேன்மாளம்மா. வாருங்களம்மா. அனைவருக்கும் வணக்கம். நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்று நூலிலிருந்து இன்றைய சொல்லை அல்லது சொற்றொடரை பார்க்கலாம். அடக்க ஒடுக்கம். அடக்கமும் ஒடுக்கமும் ஆகிய இவ்விரு சொற்களும் அடக்க ஒடுக்கம் என பிணைந்து ஒரே சொல்லாய் ஒரு சொல் தன்மை அடைந்து ஆளப்பட்டு அடங்கியும் ஒடுங்கியும் இருத்தல் எனும் தன்மைக்கு பெயராய் அமைந்து விட்டன. ஆயினும் அடக்கமும் ஒடுக்கமும் ஆகிய இவை இரண்டும் தனி மொழிகளாக பிரிந்து நின்றும் தனித்தனி இருவேறு பொருள்களை உணர்த்த வல்லவனாயும் இருத்தல் அறியத்தக்கதே. அடக்கம் வேறு ஒடுக்கம் வேறு, அடக்க ஒடுக்கம் எனும் தன்மையும் வேறு. அடக்கம் என்பது பால் பொங்கி அடங்கி விடுதல், இறைச்சல் அடங்கிவிட்டது. ஒடுக்கம் என்பதற்கு பூனை தேவாங்கு போல் ஒடுங்கிவிட்டது, போராட்டம் ஒடுக்கப்பட்டு விட்டது. அடக்க ஒடுக்கம் என்பது அடக்கமும் ஒடுக்கமும் கலந்த ஒரு புது தன்மை என்று புலவர் மா நன்னன் அவர்கள் விளக்குகிறார்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நாளை மீண்டும் ஒரு சொல்லை பார்க்கலாம். மகிழ்ச்சியம்மா, மகிழ்ச்சி. இனி வரலாற்றில் இன்று ஆகஸ்ட் மாதம் 3ஆம் நாள். இதே நாளில் 1492ஆம் ஆண்டு கொலம்பஸ் ஸ்பெயினை விட்டு புறப்பட்டார். இதே ஆண்டு ஸ்பெயினில் இருந்து யூதர்கள் கத்தோலிக்கரால் வெளியேற்றப்பட்டனர். 1645ஆம் ஆண்டு ஜெர்மனியில் ஆல்கலாம் என்ற இடத்தில் பிரெஞ்சு படைகள் புனித ரோம புரட்சி படைகளை தாக்கி வெற்றி பெற்றனர். 1678ஆம் ஆண்டு அமெரிக்காவில் முதலாவது கப்பல் லே கிரிஃபோன் ரோபோட் லசால் என்பவரால் அமைக்கப்பட்டது. 1783ஆம் ஆண்டு ஜப்பானில் அசாமா மலை வெடித்ததில் சற்று 35,000 பேர் கொல்லப்பட்டனர். 1858ஆம் ஆண்டு இலங்கை தொடர்ந்து சேவையை ஆளுநர் ஷேர் ஹென்றி வேர்ட் ஆரம்பித்து வைத்தார். 1860ஆம் ஆண்டு நியூசிலாந்தில் 2வது மாவேரி போர் தொடங்கியது. 1916ஆம் ஆண்டு ஐரிய தேசியவாதி சேர் ரோஜர் கேஷ்மன் ஈஸ்டர் எழுச்சியில் அவரது பங்களிப்புக்கான லண்டனில் தூக்கிலிடப்பட்டார். 1934ஆம் ஆண்டு அடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மனியின் பெரும் தலைவரானார். 1949ஆம் ஆண்டு தேசிய கூடைப்பந்து சங்கம் ஐக்கிய அமெரிக்காவில் அமைக்கப்பட்டது. 1960ஆம் ஆண்டு நைஜர் பிரான்சிடமிருந்து விடுதலை பெற்றது. 1975ஆம் ஆண்டு மொரோக்கோவில் விமானம் ஒன்று மலை ஒன்றுடன் மோதியதில் 188 பேர் கொல்லப்பட்டனர். 1976ஆம் ஆண்டு காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது. 1990ஆம் ஆண்டு காத்தான்குடி தாக்குதல். கிழக்கு கிழங்கையில் காத்தான்குடி முஸ்லிம் பள்ளிவாசலில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு நிகழ்வில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 103 பேர் கொல்லப்பட்டனர். இதே நாளில்தான் 2005ஆம் ஆண்டு மவுத்ரேனியில் இடம்பெற்ற ராணுவ புரட்சியில் அதிபர் மவோய் ஓல்ட் தாயா பதவியிலிருந்து அகற்றப்பட்டார். 2006ஆம் ஆண்டு திருகோணமலை தோப்பூர் அல்நூரா பாடசாலையில் தங்கியிருந்த அப்பாவி பொதுமக்கள் 12 பேர் எரிகணை வீச்சில் கொல்லப்பட்டனர். நிகழ்ச்சி தொடர்ந்து இசைப்பாடல் வழங்க வருகிறார் தென்மொழி பண்ணன் ஈகவரசன். வாருங்களையா. அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். நேற்று விருதுநகரில் நடைபெற்ற திருக்குறள் மறுமலர்ச்சி மாநாட்டிற்கு சென்றிருந்தேன். எனவே நேற்று வர முடியவில்லை. இன்றைக்கு திருவள்ளுவரை பற்றி ஒரு பாடல். பாவலரேறு பெருஞ்சித்தன் எழுதிய பாட்டு. திருக்குறள் பிறந்து 2000 ஆண்டுகள் சென்றன எனினும் செந்தமிழா. திருக்குறள் பிறந்து 2000 ஆண்டுகள் சென்றன எனினும் செந்தமிழா. இருக்கும் முன்னிலையினில் இனி உயர்ந்தானையா. இழிவில்லையா உடல் சீமிழா, இழிவில்லையா உடல் சீமிழா. பிறப்பினில் உயர்வு தாழ்வு ஒழிந்ததா.
பிறப்பினில் உயர்வு தாழ்வு ஒழிந்ததா அடவோய், பேசினை எழுதினை விரைப்பாய். மரப்பிள்ளை தம்பி உன் மடத்தனம் கயமை, மற்றதற்கோ விழா சிறப்பாய், மற்றதற்கோ விழா சிறப்பாய். திருக்குறள் பிறந்திரண்டாயிரம் ஆண்டுகள் சென்றன எனினும் செந்தமிழா, இருக்கும் முன்னிலையினில் இமி உயர்ந்தனையா, இழிவில்லையா உடல் சிமிழா. பசி ஒழித்தனையா, பிணி ஒழித்தனையா, பகை புலம் வேர் அறுத்தனையா. பசி ஒழித்தனையா, பிணி ஒழித்தனையா, பகை புலம் வேர் அறுத்தனையா. வசிக்கவும் கூடிலில்லா வாடுவோர் தமக்கே, வாழ்வில்லை உயிர் என்ன திணையா, வாழ்வில்லை உயிர் என்ன திணையா. ஏய்ப்பவர் ஒருபால் மேய்ப்பவர் ஒருபால், ஏழையர் துடித்தனர் அவர்பால். ஏய்ப்பவர் ஒருபால் மேய்ப்பவர் ஒருபால், ஏழையர் துடித்தனர் அவர்பால். காய்ப்பதிங்கொருபால் கழிவதிங்கொருபால், காய்பவர் பெறுவதிங்கு எவர்பால். காய்ப்பதிங்கொருபால் கழிவதிங்கொருபால், காய்பவர் பெறுவதிங்கு எவர்பால். சொல்லுதல் எளிது செய்தலே உயர்வென, சொல்லுதல் எளிது செய்தலே உயர்வென, சொல்லிற்றடானம் முப்பால். வெல்லுநாள் அன்றோ விழா கொண்டாட்டம், வெல்லுநாள் அன்றோ விழா கொண்டாட்டம். வினையட விளைவடாயிப்பால், வினையட விளைவடாயிப்பால். திருக்குறள் பிறந்திரண்டாயிரம் ஆண்டுகள் சென்றன எனினும் செந்தமிழா, இருக்கும் முன்னிலையினில் இனி உயர்ந்தனையா, இழிவிலையா உடல் சிமிழா, இழிவிலையா உடல் சிமிழா. நன்றிங்கய்யா, நன்றி, வணக்கம். வணக்கம். மகிழ்ச்சியா, சிறப்பு. இத்துடன் முதல் பகுதி நிறைவு பெறுகிறது. இரண்டாம் பகுதி எடுத்துச் செல்ல வருகிறார் முத்து குணமதி. அழைத்ததற்கு நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடவும் பேரவை தமிழர் நடத்தும் வெற்றிக்களம். இன்றைய நிகழ்வின் 2730 நாள் 3/8/2026 திங்கட்கிழமை, திருவள்ளுவர் ஆண்டு 2057, கடகம் 18. இன்றைய சிறப்பழைப்பாளர் ஸ்ரீபன் இளங்கோ ஐயா அவர்கள், மேலாளர் LIC அலுவலகம் பெண்ணாடம், தமிழக அரசின் கல்வித்துறையில் திருச்சி முதன்மை கல்வி அலுவலகம் உள்ளிட்ட அலுவலகங்களில் 1988 முதல் 97 வரை 10 ஆண்டுகள் பணிபுரிந்தவர். 1997 முதல் LIC ஆஃப் இந்தியா நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். தேசிய அமைப்பின் மண்டல தலைவராக செயலாற்றியவர். தேசிய யூனிவர்சிட்டி USA-வில் எக்ஸல் கிராடியேட் சான்று பெற்றவர். பள்ளி கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பல நிறுவன பணியாளர்களுக்கு மென்திறன் சுய முன்னேற்ற பயிற்சி அளிப்பவர். ஐயா அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வெற்றி எட்டும் உயரம்தான். ஐயா, தங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம் ஐயா. ஐயா தொடங்கலாம். தேங்க்யூ, மிக்க நன்றி. வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன். வெற்றி எட்டும் உயரம்தான், வெற்றி எட்டும் உயரம்தான். நாம் உட்கார்ந்திருந்தால் எட்டும் உயரம் அல்ல, சற்று உற்சாகமாக எம்பி குதித்தால் எட்டும் உயரம். வெற்றி அது அடையும் தூரம்தான், வெற்றி அது அடையும் தூரம்தான். நாம் நிதானமாக நடந்து சென்றால் அடையும் தூரம் அல்ல, சற்று வேகமாக ஓடினால் அடையும் தூரம். நம்ம எல்லாருக்குமே வெற்றி என்கின்ற ஒரு வார்த்தை ஒரு உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, எல்லோருமே விரும்பக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் பல சமயங்களில் இது நமக்கு கிடைக்காது என்று அந்த வெற்றியை விட்டு ஒதுங்கி செல்பவர்கள்
ஏராளம் என்று சொன்னால் அது மிகையாகாது. நம்ம எல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது அந்த சின்ன கதை, சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எல்லோருமே கேட்டிருப்போம். ஒரு நரி, அதற்கு திராட்சை பழம் சாப்பிட வேண்டும் என்ற ஆசை. திராட்சை குலையை பார்த்தவுடன் மிக்க மகிழ்ச்சியுடன் அதை அடைய வேண்டும் என்று விரும்புகிறது. அந்த நரியை பொறுத்தவரையில் அந்த திராட்சையை பறித்து சாப்பிட்டால் அது வெற்றி. அதற்காக பார்க்கிறது, எட்டி எட்டி குதித்து பார்க்கிறது, கிடைக்கவில்லை. சீச்சி, இந்த பழம் புளிக்கும் என்று சொல்லி சென்று விடுகிறது. சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் தெரிந்த கதை. நானும் சின்ன பிள்ளையாக இருந்த பொழுது கேட்ட கதை. ஆனால் இன்னொரு நரியை பற்றி சொல்வார்கள். அந்த நரி புத்திசாலித்தனமாக எதன் மீது ஏறினால் எட்ட முடியும் என்று எண்ணி ஒரு ஏறுவதற்கேற்ற ஒரு பொருளை தூக்கி போட்டு அதன் மீது ஏறி பறித்து சாப்பிட்டதாம். அதுபோன்று முயற்சி செய்தால் முடியாதது என்பது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. முயற்சி திருவிடையாக்கும் என்று சும்மா சொல்லவில்லை. ஆகாது, முடியாது, நடக்காது என்று நம்மை சுற்றி இருப்பவர்கள் பல சமயங்களில் சொல்வார்கள். ஒருவேளை அது அவர்களுடைய அனுபவமாக இருக்கலாம். அல்லது ஒரு சில சமயங்களில் இவன் சாதித்து விடக்கூடாது என்பதற்காக சிலர் அப்படி கூட சொல்லலாம். இதெல்லாம் ஆகாது, இதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நடக்காது என்று பல சமயங்களில் பலர் சொல்லலாம். ஆனால் நாம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், ஆகும், முடியும், நடக்கும் என்று நேர்மறை சிந்தனையோடு சொல்பவர்களாக நாம் வாழ வேண்டும். என்ன செய்தால் ஆகும், எதை செய்தால் நடக்கும், எப்படி செய்தால் இது முடியும் என்று சிந்திப்பவர்களுக்கு வெற்றி வசப்படும். அந்த வெற்றி எட்டும் உயரம்தான். அந்த வெற்றி அடையும் தூரம்தான். 1954ஆம் ஆண்டு வரை ஒரு கருத்து இப்ப நிலவியது. 1 மைல் தூரத்தை 4 நிமிடங்களுக்குள்ளாக ஓடி கடக்கவே முடியாது. அவ்வாறு ஓடினால் இரத்த நாளங்கள் எல்லாம் வெடித்து சிதறி அப்படி ஓடுவியவர் தன் உயிரை மாய்த்துக் கொள்வார் என்ற ஒரு கருத்து நிலவியது. யாருமே அதுவரையில் 1 மைல் தூரத்தை 4 நிமிடத்துக்குள் ஓட முயற்சி எடுக்கவே இல்லை. இந்த சூழ்நிலையில் ரோஜர் பானிஸ்டர் என்ற ஒரு இங்கிலாந்து தேசத்தை சார்ந்த ஒரு நியூராலஜிஸ்ட், ஒரு தடகள ஓட்டப்பந்தய வீரர், அவர் மிகவும் நிறைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டு 1 நிமிடத்திற்குள் நான் ஓடியே ஆக வேண்டும் என்று திட்டமிட்டு ஓடி காண்பிக்கிறார். அவருக்கு ஒன்றும் ரத்த நாளம் எல்லாம் வெடிக்கல, எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. அப்பொழுதுதான் உலகம் உணர்கிறது, முடியும், எதுவும் முடியும், மனிதன் நினைத்தால் முடியும் என்று உணர்ந்து அவர் சாதித்த சாதனையினை அதன் பிறகு அனைவரும் சாதாரணமாக சாதிக்க துவங்கிவிட்டார்கள். எனவே யாராகிலும் ஒருவர் ஒரு விஷயத்தை செய்து காட்டிவிட்டால் மற்றவர்கள் அதை செய்ய துவங்கி விடுகிறார்கள், முடியும் என்று உணர்கிறார்கள். சோ அந்த பயணியர் என்பவர் மிகவும் முக்கியமானவர். அப்படிப்பட்ட சாதனையாளர்களால் தான் இந்த உலகம் வெற்றி நிறைந்த உலகமாக, எல்லோராலும் வெற்றி பெற முடியும் என்கிற நம்பிக்கையினை கொடுக்கிற உலகமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ரைட் சகோதரர்கள் விமானம் என்று ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதற்காக முயற்சி செய்கிறார்கள். இந்த உலகம் அவர்களை பார்த்து எள்ளி நகையாடுகிறது. அவர்கள் அவ்வப்பொழுது இன்று விமானம் கண்டுபிடித்து விட்டோம், அதை பறக்க விடப் போகிறோம், எல்லோரும் பார்க்க வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். கூட்டம் கூடுகிறது, முயற்சி செய்கிறார்கள், முடியவில்லை. அந்த விமானம் என்கின்ற அந்த கருவி சற்று தூரம் எழும்பி பறந்து கீழே விழுந்து விடுகிறது. கடைசியாக ஒரு முறை, இந்த முறை எல்லோரும் வாருங்கள் என்று அவர்கள் அழைக்கிறார்கள். எல்லோரும் வந்து நிற்கிறார்கள், பத்திரிகையாளர்கள் நிற்கிறார்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு. அந்த முறையிலும் இன்னும் சற்று தூரம் பறந்த அந்த விமானம் கீழே விழுந்து விடுகிறது. அப்பொழுது அடுத்த நாள் செய்தித்தாளில் இப்படி எழுதுகிறார்கள், விமானம் என்பது ஒரு கட்டுக்கதை. விமானம் என்று ஒன்று கண்டுபிடிக்கப்படவே முடியாது. மனிதன் ஆகாயத்தில் பறக்கவே முடியாது. மனிதன் பறக்க வேண்டும் என்று கடவுள் நினைத்திருந்தால் பறவைகளுக்கு கொடுத்தது போன்று ஒரு இறக்கையை மனிதனுக்கும் கொடுப்பது கடவுளுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே. ஏன் மனிதனுக்கு கடவுள் அந்த இறக்கையை கொடுக்கவில்லை என்றால், மனிதன் பறக்க வேண்டும் என்பது இறைவனுடைய நாட்டம் இல்லை. எனவே மனிதனால் பறக்கவே முடியாது என்று பத்திரிகையில் எழுதுகிறார்கள். இந்த ரைட் சகோதரர்கள் விமானம் விமானம் அதை பறக்க விடுகிறேன் என்று சொல்லி தங்கள் நேரத்தை வீணடிப்பதோடு அல்லாமல் நம்மையும் அடிக்கடி அழைத்து இப்படி நம்முடைய நேரத்தையும் வீணடிக்கிறார்கள் என்று அந்த பத்திரிகையிலே எழுதப்படுகிறது. எழுதப்பட்ட சரியாக 1 வார காலம் கழித்து
மீண்டும் அந்த விமானத்தை பறக்க விடுகிற முயற்சியிலே ஈடுபட்ட ரைட் சகோதரர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இப்பொழுது அந்த பத்திரிகை எழுதுகிறது, விமானம் என்பது நனவாகிவிட்டது, ரைட் சகோதரர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். ஆம், இந்த உலகம் வெற்றி பெறும் வரை நம்மை பார்த்து இவர்கள் வீண் வேலை செய்கிறார்கள் என்று சொல்லலாம். ஆனால் வெற்றி பெற்ற பிறகு இவரை போல் உண்டோ என்று புகழும். எனவே தடைகளை கண்டு தயங்காமல் தடைகளை எப்படி மேற்கொள்வது என்ற எண்ணத்தோடு வெற்றி நிச்சயம், என்னுடைய சாதனை சத்தியம், இது எனக்கு சாத்தியம் என்கின்ற உணர்வோடு வாழுகின்ற மக்கள் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியினை அடைந்து சாதிக்கிறார்கள். என்னால் ஏன் இந்த வெற்றியினை அடைய முடியவில்லை என்ற கேள்வியினை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே கேட்டு பார்க்க வேண்டும். இது தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் பல்பை கண்டுபிடிக்கிற முயற்சியில ஈடுபட்டிருந்த பொழுது அவரை பார்த்து பலர் கேட்கிறார்கள், இத்தனை முறை தோற்று போய்விட்டீர்களே, ஏன் இன்னும் இந்த முயற்சியை கைவிட மறுக்கிறீர்கள்? அப்பொழுது அவர் சொன்னாராம், நான் ஒவ்வொரு பொருளாக இதை வைத்து பல்பை கண்டுபிடிக்க முடியுமா, இதை வைத்து பல்பை உருவாக்க முடியுமா என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு பொருளை பயன்படுத்தும் பொழுதும் இந்த பொருளினால் இந்த பல்ப் தயாரிக்கப்பட முடியாது என்று தெரிந்தவுடன் அதை விட்டுவிட்டு அடுத்த ஒரு பொருளை வைத்து நான் முயற்சி செய்கிறேன். எனவே நான் என்னுடைய வெற்றியினை ஒவ்வொரு தோல்வியின் மூலமாகவும் நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம். இதைத்தான் தோல்வியே வெற்றிக்கு முதல் படி என்று சொல்வார்கள். எனவே தோற்பது என்பது மனித வாழ்வில் அது ஒரு நடக்க வேண்டிய, நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல்தான். தோல்வியே இல்லாத வெற்றி என்பது பல சமயங்களில் சாத்தியமில்லை. தோல்வி என்கின்ற வார்த்தையினை கூட நாம் இப்படி மாற்றி சொல்லலாம். தோல்வி என்று சொல்வதை விட அதை ஒரு அனுபவம் என்று சொல்லலாம். தாமஸ் ஆல்வா பொறுத்தவரையில் ஒருவேளை ஒரு பித்தளை கம்பியை வைத்து பல்பை கண்டுபிடிக்க முயற்சி செய்திருப்பார். இந்த பித்தளை கம்பியை வைத்து பல்ப் என்பதை தயாரிக்க முடியாது என்பதை அனுபவபூர்வமாக கண்டுகொண்டார் என்று நாம் சொல்லலாம். அதை தோல்வி அடைந்தார் என்று சொல்வதை விட இப்பொழுது அவரை பொறுத்தவரையில் இனிமேல் இந்த பித்தளை கம்பியை வைத்து முயற்சி செய்ய மாட்டார். அடுத்து அடுத்து என்று கடைசியாக இந்த டங்ஸ்டன் இழையை வைத்து அந்த பல்பை அவரால் கண்டுபிடிக்க முடிந்தது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் தோற்பதில் தவறில்லை, வீழ்வதில் தவறில்லை, ஆனால் வீழ்ந்தே கிடப்பது தவறு. தன் மீது 10வது முறையாக விழுந்து கிடந்து எழாமல் இருந்தவனை பார்த்து சொன்னாலாம் அந்த நிலம் என்னும் தாய், மகனே 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ, ஏன் இந்த முறை இன்னும் எழுந்திருக்காமல் இருக்கிறாய் என்று. அப்படி அந்த வெற்றியை நோக்கிய பயணத்தில் அவ்வப்பொழுது சிறு சிறு விழுகின்ற நிலைமைகள் வரலாம். அந்த நிலைமைகளை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அதை தாண்டி சாதிக்க கற்றுக்கொள்ளுகின்ற பொழுதுதான் இந்த வாழ்க்கை நமக்கு வெற்றி மகுடம் சூட்டி நம்மை வரவேற்க விரும்புகிறது. அப்படிப்பட்ட சாதனையாளர்களாக நாம் வாழ வேண்டும். ஒரு அறிஞர் இப்படி சொல்லுகிறார், நீங்கள் தோல்வியே அடையவில்லை என்று வைத்துக் கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய இலக்குகள் எதையும் வைத்துக் கொள்ளவே இல்லை என்று அர்த்தம் என்று சொல்கிறார். இதை நான் இப்படி சொல்லுவேன், வெற்றி என்பது எளிதில் கிடைக்காது. வெற்றி என்பது எளிதில் கிடைக்காது. அவ்வாறு கிடைத்தால் அது உண்மையான வெற்றியாக இருக்காது. பல சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ கிடைத்த ஒரு சிறிய விஷயத்தை நாம் மிகப்பெரிய வெற்றி பெற்று விட்டதாக எண்ணிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் அது உண்மையில் வெற்றியாக இருக்காது என்று தாராளமாக சொல்ல முடியும். எனவே வெற்றி எளிதில் கிடைக்காது. அப்படி கிடைத்தால் அது உண்மையான வெற்றியாக இருக்காது. பலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை துவங்குவது என்பது மிக 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 கடினமாக தோன்றும். ஆனால் துவங்கப்பட்ட எந்த ஒரு செயலும் முறையாக தொடர்ந்து செய்யப்பட்டால் வெற்றி என்கிற அந்த உச்சியினை நிச்சயமாக நம்மால் அடைய முடியும். நேற்றைய என்னை விட இன்றைய நான் என்னுடைய அறிவிலே, அனுபவத்திலே, அறிவிலே, திறமையிலே, அணுகுமுறையிலே ஒரு சிறிதளவாவது முன்னேறி இருக்க வேண்டும். அப்படி நான் முன்னேறிக்கொண்டே இருந்தால் நான் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய வெற்றியை நோக்கிய பயணம் விரைவில் அந்த வெற்றி என்கிற நிலைமையினை அடைந்தே தீரும் என்று சொல்லலாம். அதே போன்று வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் மட்டும் வெற்றி என்று நாம் சொல்லிவிட முடியாது. வாழ்க்கை என்பது வெற்றிகளின் மற்றும் சில சில அந்த அனுபவங்கள் என்று சொன்னோமே, அல்லது தோல்விகள், அவைகளின் தொகுப்பு தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. பல சமயங்களில் அந்த வெற்றி தள்ளி போகிறது. தோல்வி என்று சொல்வதை விட
வெற்றி தள்ளி போகிறது என்று சொல்லலாம். அப்படி வெற்றி தள்ளி போகின்ற பொழுது மீண்டும் முயற்சி செய்யாமல் விட்டு விடுவதால் தான் வெற்றி கிடைக்காமல் போகிறது. மீண்டும் முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஒருவரை பற்றி இப்படி சொல்வார்கள், அவருடைய இடத்திலே ஒரு தங்க புதையல், தங்க சுரங்கம் இருப்பதாக அறிகிறார். அதனை தோண்ட வேண்டும் என்று சொல்லி அதற்குரிய அந்த இயந்திரங்கள் எல்லாம் கொண்டு செல்கிறார், தோண்டுகிறார். ஒவ்வொரு இடத்திலும் ஒரு குறிப்பிட்ட உதாரணமாக ஒரு 100 அடி அல்லது 90 அடி என்று தோண்டிவிட்டு அந்த இடத்தை விட்டு அடுத்த இடத்தில் தோண்டுகிறார். இவ்வாறு பல இடங்களிலே தோண்டி 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 கடைசியில் வெறுப்படைந்தவராக அந்த தங்க சுரங்கத்தை தோண்டி தங்கம் எடுக்க வேண்டும், அதுதான் அவரை பொறுத்தவரையில் வெற்றி. இந்த வெற்றி நமக்கு இனி கிடைக்கவே கிடைக்காது என்று முடிவு செய்தவராக தன்னுடைய முயற்சியை கைவிட்டு அந்த இடத்தை இன்னொருவருக்கு விற்றுவிட்டு சென்று விட்டார். அந்த இடத்தை வாங்கியவர் என்னடா இவ்வளவு தோண்டி இருக்கிறது என்று சொல்லி அதன் பிறகு அந்த கதையை கேள்விப்பட்டு, சரி இவ்வளவு தூரம் இந்த மனிதன் தோண்டி இருக்கிறார் பல இடங்களிலே, இதுல இன்னும் ஒரு 10-20 அடி நாம் தோண்டி பார்த்தால் என்ன? அவரை பொறுத்தவரையில் உதாரணமாக 10 இடத்தில் தோண்டி இருந்தால் 10 100 அடிகள் தோண்டி இருக்கிறார். இவர் நினைக்கிறார் இந்த 10 குழிகளிலும் இன்னொரு 20 அடிகள் நாம் தோண்டி பார்த்தால் என்ன? அப்படின்னா அதிகபட்சம் மொத்தமே நம்ம 200 அடி தான் தோண்ட போறோம், முயற்சி செய்தால் என்ன என்று தோண்டுகிறார். முதல் இவர் தோண்டி கைவிட்ட அந்த இடத்திலேயே 20வது அடியில் தங்கம் கிடைக்கிறது. அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தவராக மிகப்பெரிய அடியிலே இருக்கிற அந்த தங்கங்களை எல்லாம் வெட்டி எடுத்தார் என்று ஒரு கதை சொல்கிறது. இது உண்மையாகவும் இருக்கலாம். அதுபோல் பல சமயங்களில் வெற்றி மிக அருகில் இருக்கும்போது நாம் இதெல்லாம் ஆகாது, முடியாது, நடக்காது என்று சொல்லி பின்வாங்கி விடுகிறோம். அத்தகைய நிலைமையில் ஒருவேளை தாமஸ் ஆல்வா எடிசன் இருந்திருந்தால் இந்த பல்ப் என்கிற அந்த அதிசயமான ஒரு விஷயம் இந்த உலகத்திற்கு கிடைப்பது சற்று தள்ளி போயிருந்திருக்கலாம். வேறு யாராகிலும் ஒருவர் கண்டுபிடித்திருப்பார். ஆனால் அவ்வளவு விரைவாக இந்த பல்ப் நமக்கு கிடைத்திருக்காது. மனித சமுதாயத்தின் வளர்ச்சியும் சற்று தள்ளி சென்றிருக்கலாம். எனவே மனிதன் என்பவன் ஆசையினால் உந்தப்பட்டு பல்வேறு செயல்களை செய்கிறவன். வெற்றி பெற வேண்டும் என்கிற அந்த ஆசை மனிதனை எப்பொழுதும் உந்தி தள்ளி கொண்டே இருக்கிறது. சின்ன பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா அதுங்க பல சமயங்கள்ல கீழே நம்ம இருக்கிற பொருள்களை கூட எடுக்காது. நீங்க கவனிச்சு பாருங்களேன், எட்டாத உயரத்தில் இருப்பதை எட்டி எட்டி எடுக்க முயற்சி செய்யும். ஒருவேளை ஒரு டேபிள் மேல அல்லது ஷெல்ஃப்ல இருக்கிறத அப்படி உந்தி உந்தி இழுத்து சம்டைம்ஸ் கீழே இழுத்து தள்ளும். அது எட்டாததை எட்ட முயற்சி செய்கிறது. ஆனால் பல சமயங்களில் வளர்ந்த பிறகு அந்த முயற்சியினை நாம் கைவிட்டு விடுகிறோம். நாம் எட்டாததை எட்ட முயற்சி செய்வது இல்லை. நேற்றைய என்னை விட இன்றைய நான் ஒரு படியாவது வளர்ந்தேன் என்று சொன்னால் அது வெற்றியை நோக்கிய என்னுடைய பயணத்தில் தொடர்ந்து என்னை செலுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று நாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலைமையில் நாம் அனைவருமே தொடர்ந்து நம்மை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும், தொடர்ந்து நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆல்வேஸ் we must think big and we must be different. We must think differently. நான் என்னுடைய ஸ்லோகனாக இதை அடிக்கடி சொல்வேன், think big and be different. மற்றவர்களிலே இருந்து வித்தியாசமாக நாம் இருக்க வேண்டும். மற்றவர்களை விட சற்று பெரிதாக நாம் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க, ஒன்றும் கட்டணம் எல்லாம் இல்லை, இலவசமாக நீங்கள் இந்த ஆப்ல சினிமா பார்த்து கொண்டே இருக்கலாம். இப்படி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் பலர். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க என்று ஏகப்பட்ட விளம்பரங்கள் வருகிறது. அதுவும் மியூசிக், நான் ஸ்டாப் மியூசிக் கேட்டுக்கிட்டே இருங்க. சோ பெரும்பாலானவர்கள் இன்றைக்கு இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற இப்படிப்பட்ட செயல்பாடுகளிலே நேரத்தை செலவழித்து காலத்தை நேரத்தை வீணடித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி இல்லாமல் சிந்தியுங்கள் என்று சொல்பவர்கள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறார்கள். எனவே நாம் சிந்தித்தால் நமக்கு வெற்றி நிச்சயம். நாம் எப்படி செய்தால் வெற்றி கிடைக்கும் என்று என்றைக்கு சிந்திக்க துவங்குகிறோமோ, நான் செய்த இதே வேலையை திரும்ப திரும்ப அப்படியே செய்து கொண்டிருந்தால் கிடைத்த முடிவுதான் கிடைக்கும். செய்த வேலையையே திரும்ப திரும்ப செய்து கொண்டு, செய்த முயற்சியையே திரும்ப திரும்ப செய்து கொண்டு வித்தியாசமான முடிவினை அல்லது மிகப்பெரிய வெற்றியினை எதிர்பார்ப்பதற்கு பெயர் பைத்தியக்காரத்தனம். இவ்வாறு நான் சொல்லவில்லை, அறிவியல் அறிஞர் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்கிறார். எனவே வெற்றி வேண்டும் என்று நாம் முடிவு செய்தால், வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல்
என்ற அந்த வரிகளுக்கு இணங்க எதிர்நீச்சல் போட வேண்டும். தண்ணியில பாத்தீங்கன்னா தண்ணியோடு ஓடுகிற மீன் எதுவாக இருக்கும் என்று பாருங்கள். பெரும்பாலும் அது செத்த மீனாகத்தான் இருக்கும். இனிமேல் நான் அவ்வளவுதான் என்று முடிவு செய்து ஒன்று செத்து போன அல்லது செத்தது போன்று வாழ்க்கையை ஓட்டுகிறவர்கள் தான் அந்த ஓட்டத்திற்கோடு சேர்ந்து ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் வெற்றியாளர்கள் எப்படி உயிருள்ள மீன் அந்த தண்ணீரை எதிர்த்து நீந்தி செல்லுகிறதோ அதுபோன்று எதிர்த்து நீரோட்டத்தை எதிர்த்து போராடி ஜெயிக்க வேண்டும் என்று ஓடுகிறவர்களால் தான் இந்த உலக சரித்திரம் எழுதப்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்டவர்களில் ஒருவராக நானும் இதை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முடியாது என்ற சொல் முட்டாளின் நகராதியில் உள்ளது என்கிறான் மாவீரன் நெப்போலியன். அவன் சொல்கிறான், இந்த பிரெஞ்சு தேசத்தின் மணிமகுடம், அந்த அரசனின் மணிமகுடம் பிரெஞ்சு நகர தெருக்களிலே கிடந்தது. நான் அதை எடுத்து எனக்கு சூட்டிக்கொண்டு என்னை மாமன்னனாக அழகுபடுத்தி கொண்டேன் என்று சொல்வான். பிரெஞ்சு படையிலே ஒரு சாதாரண சிப்பாயாக இருந்தவன் தான். அந்த சிப்பாய் ஒரு மாவீரன் நெப்போலியனாக மிகப்பெரிய மன்னனாக தன்னை உருவாக்கி கொள்ள முடியும் என்று சொன்னால் எல்லோராலும் எல்லாம் முடியும். முடியும் என்ற நம்பிக்கை முதலில் நம்முடைய மனதில் உருவாக வேண்டும். எவ்ரிதிங் இஸ் கிரியேட்டட் ட்வைஸ் என்று சொல்வார்கள். நான் அதை இன்னும் சற்று மாற்றி எவ்ரிதிங் இஸ் கிரியேட்டட் த்ரைஸ் என்று சொல்லுவேன். பொதுவாக ஒரு கட்டிடம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் அது அந்த என்ஜினியருடைய ப்ளூ பிரிண்ட் முதலில் போடுறாரு. அந்த ப்ளூ பிரிண்டை ஒரு கட்டிடமாக அமைக்கிறார்கள். அதை பார்த்து அந்த கட்டிடத்தை கட்டி, நான் அதை என்ன சொல்வேன் என்று சொன்னால், அந்த ப்ளூ பிரிண்டாக அது உருவாவதற்கு முன்பாக இது இப்படி இருக்க வேண்டும் என்று அந்த என்ஜினியருடைய மனதிலே அது உருவாகி இருக்க வேண்டும். அங்கிருந்துதான் இந்த படமாக வரைவதற்கான எப்படியெல்லாம் இருக்கணும் இந்த கட்டிடம் என்று முதலாவது அது அவருடைய மனதிலே உருவாகிறது. இரண்டாவதாக நிஜத்திலே உருவாகிறது, இது வரைபடமாக உருவாகிறது. மூன்றாவதாக நிஜமாக ஒரு அழகிய கட்டிடமாக அது உருவாகிறது. ஒரு முறை ஒரு புகழ்பெற்ற அகில உலக புகழ்பெற்ற டென்னிஸ் பிளேயர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க எப்படி இந்த மேட்ச்ல ஜெயிச்சீங்க, கேன் யூ ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வின்னிங் திஸ் மேட்ச் என்று கேட்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், இந்த மேட்ச் நான் ஆல்ரெடி விளையாண்டு விட்டேன். கேட்ட நிருபருக்கு புரியவில்லை. இன்னைக்கு தானங்க மேட்ச் நடந்துச்சு, இதை எப்படி நீங்கள் ஏற்கனவே விளையாண்டதாக சொல்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், நான் இந்த மேட்சை என் மனதிலே ஏற்கனவே விளையாண்டு பார்த்து விட்டேன். நான் என்னை எதிர்த்து விளையாடிய அந்த விளையாட்டு வீரருடைய விளையாட்டை, அவர் எப்படி எந்த இடத்திலே பந்து விழுந்தால் அவர் எப்படி அடிப்பார், அந்த பந்து என்னுடைய கோர்ட்ல என்னுடைய சைட்ல எந்த இடத்திலே வந்து விழுந்தால் அதை நான் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு பந்தையும் என்னுடைய மனதிலே நான் எந்த இடத்திலே இந்த பந்தை அடிப்பேன், அவர் அதை எப்படி எடுப்பார் என்றெல்லாம் நான் என்னுடைய மனதிலே ஏற்கனவே விளையாண்டு பார்த்து விட்டேன் என்று சொன்னாராம். அதுபோன்று நாமும் ஒரு முயற்சியை மேற்கொள்ளுகின்ற பொழுது ஒரு சில பிரச்சனைகள் அவ்வப்பொழுது வருகின்ற பொழுது பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் பொதுவான ஒரு தயாரிப்பு, ஒரு நம்மை முழுமையாக தயார்படுத்திக் கொண்டு என்ன நடக்கும், என்ன நடந்தால் நான் என்ன செய்ய போகிறேன் என்கின்ற ஒரு திட்டத்தோடு, ஒரு திட்டமிடுதலோடு, if you plan for success you will succeed. If you fail to plan you are planning to fail என்று சொல்வார்கள். அப்போ திட்டமிட நாம் தவறினால், வெற்றியடைய திட்டமிட நாம் தவறினால் நாம் தோல்வியடைய திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் என்று சொல்வார்கள். எனவே வெற்றி என்பது எளிதில் கிடைக்காது. அந்த வெற்றியை அடைய வேண்டும் என்றால் அதற்கான திட்டத்தை நாம் செய்ய வேண்டும். இன்று ஆடிப்பெருக்கு, தமிழகம் எங்கும் மக்கள் எல்லாம் மகிழ்ந்து கொண்டாடுகிற ஒரு நாள். நீங்கள் உங்கள் அறிவில், ஆற்றலில், திறமையில் பெருக வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெருக்கெடுத்து ஓட வேண்டும் என்று இந்த நாளிலே நான் உங்களை வாழ்த்தி மகிழ விரும்புகிறேன். வெற்றி என்பது என்ன? வெற்றி அப்படிங்கிறது என்னங்க? ஒவ்வொருவருக்கும் இது வேறுபடும். அவர்களுடைய வாழ்க்கை நிலை, அவர்களுடைய எதிர்பார்ப்பு, அவருடைய அனுபவம், அவருடைய விருப்பம், ஆசை, இதை பொறுத்து அந்த வெற்றி என்பது
வேறுபடும். உதாரணமாக, பரீட்சையில் தேர்ச்சி பெறவே தடுமாறிக் கொண்டிருக்கிற ஒரு பையன், அவனை பொறுத்தவரையில் நான் தொடர்ந்து தோல்வியடைந்து கொண்டிருக்கிறேன், அடுத்த தேர்வில் 35 மார்க் வாங்கி வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுகிறான், 35 வாங்கி விடுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவனை பொறுத்தவரையில் அது வெற்றிதான். அவன் 95 எடுக்கவில்லை அல்லது 100க்கு 100 எடுக்கவில்லை, எனவே இது வெற்றி இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. சமீபத்தில் ஒரு செய்தியை ஒரு செய்தித்தாளில் வாசித்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஒரு மாணவன் 434 மார்க், ஐ திங்க் 490க்கோ எதுக்கோ போட்டிருந்தாங்க, மேபி 500 என்று வைத்துக் கொள்ளுங்கள். 500க்கு 434 மார்க் ஒரு பையன் வாங்கியிருக்கிறான், இன்னொருத்தர் 435. அந்த பேராசிரியர் கல்லூரியில் அவன் சேர்ந்த பொழுது இந்த ஒரு மார்க் குறைவாக வாங்கியவனை சற்று மட்டம் தட்டுவது போல் பேசி, ஒரு மதிப்பெண் கூட வாங்கியவனை போற்றி பேசிய அந்த செயல் இந்த மகனுடைய மனதினை மிகவும் அதிகமாக பாதித்து அவன் தற்கொலை செய்து கொண்டானான். இன்றைய சமுதாயம், இன்றைய அடுத்து வளருகிற இளைய தலைமுறை மிகவும் எளிதில் தன்னுடைய மனசை விட்டுறாங்க. எனவே பெரியவர்களும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 434 500 என்று வைத்துக் கொண்டாலும் அது கிட்டத்தட்ட 87%, 5 சப்ஜெக்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ஒன்றும் மோசம் இல்லையே. ஏன் அப்படி நினைக்க வேண்டும்? நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் முதல் மதிப்பெண் பெற்றால்தான் வெற்றியாளர் என்று அர்த்தம் இல்லை. பள்ளியிலே கல்லூரியிலே முதல் மதிப்பெண் பெறாத பலர் சமுதாயத்திலே மிகப்பெரிய சாதனையாளர்களாக, வெற்றியாளர்களாக பெரிய அளவிலே வளர்ந்திருக்கிறார்கள். நம்ம ஊர்ல கூட நான் இதை விளையாட்டாக இப்படி சொல்வதுண்டு. எனது நண்பர் ஒருவரோடு பேசும்பொழுது அவர் சொன்னார், அதை நானும் பல இடங்களிலே சொல்லுகிறேன். ஸ்கூல்ல 12th மிக அதிக மதிப்பெண் வாங்குகிற ஒரு மாணவன் ஒரு டாக்டராக மாறி, மெடிக்கல் காலேஜ் போய் ஜாயின் பண்ணி டாக்டராக மாறி அவன் ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு அடுத்த மதிப்பெண் வாங்குகிறவன் 2 பேரும் ஃபர்ஸ்ட் குரூப்னு வச்சுங்களேன், அந்த மேத்ஸ் பயாலஜி அது என்னவோ ரொம்ப பெருசு அப்படின்னு நம்ம பேசுறோம். மேத்ஸ் பயாலஜினா பெருசு, பாட்டனி ஜுவாலஜி படிக்கிற சப்ஜெக்ட்னா கொஞ்சம் கம்மி, வொகேஷனல்னா இன்னும் ரொம்ப தாழ்வு, அப்படியெல்லாம் இல்லை. அந்த என்ஜினியராக அந்த பையன் போறான். மெடிசின் சேர்ந்தவனை விட கம்மியா வாங்கினவன் என்ஜினியர் ஆகி இவனும் ஒரு சில பணிகளிலே இருக்கிறான், பணிபுரிந்து கொண்டிருக்கிறான். இன்னொருத்தன் மிகவும் குறைவாக மதிப்பெண் வாங்கியவன், மேபி வொகேஷனல் குரூப்னு வச்சுங்க, படித்து முடித்த பிறகு அரசியலில் சேர்ந்து அரசியல்வாதியாக மாறி அமைச்சராக மாறிவிடுகிறார். நல்ல மதிப்பெண் வாங்கினவர் டாக்டரா இருக்காரு, இன்னொருத்தர் என்ஜினியரா இருக்காரு, அதுக்கு அடுத்து வாங்கினவர் கூட ஒருவேளை ஒரு IAS பாஸ் பண்ணி ஒரு அதிகாரியாக இருக்கலாம். இதுக்கெல்லாம் கம்மியா மார்க் வாங்கிய இவர் அமைச்சராகி இவர்கள் எல்லோரையும் கட்டுப்படுத்துகிற நிலைமைக்கு வந்து விடுகிறார். கட்டுப்படுத்துவது என்று சொல்ல முடியாது, ஆனால் அவருடைய நிலைமை அப்படி வந்துருது. இவங்க எல்லாரையும் விட அவர் உயர்வு என்பது போன்று. எனவே எதுவுமே உங்களுடைய கடந்த காலம் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில்லை. உங்கள் கடந்த கால வாழ்க்கையை வைத்து எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும் என்று நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்று புதிதாய் பிறந்தோம் என்கின்ற உணர்வோடு ஒவ்வொரு நாளும் புதிய நாள், இந்த நாளில் நான் என்னுடைய திறமையை வளர்த்து கொண்டு நான் இன்று செய்கின்ற பணியினை சிறப்பாக செய்து என்னுடைய அடுத்த உயர் நிலையினை அடைவேன் என்று நினைத்து உழைத்தால் வெற்றி நிச்சயம். இந்த மாணவனை பற்றி பேசினோம். 35 மார்க் வாங்குறவனை பொறுத்தவரை அது வெற்றி. அதே போன்று ஒரு 40 மார்க் ஒரு பையன் வாங்கிட்டு இருக்கிறான். அந்த கிளாஸ்ல இன்னொரு பையன் 90 மார்க் வாங்கி கொண்டிருக்கிறான் அல்லது 95 மார்க் வாங்கி கொண்டிருக்கிறான். இந்த 40 மார்க் வாங்குற பையன் இவனுக்குள்ளும் மிகப்பெரிய திறமை இருக்கத்தான் செய்கிறது. இவனும் 95 96 என்று வாங்க முடியும் தான். ஆனால் ஏதோ அவனுடைய வளர்ந்த சூழ்நிலை அல்லது மேபி சம்டைம்ஸ் அவனுடைய அந்த பேசிக் எபிலிட்டி இதெல்லாம் ஒருவேளை குறைவாக இன்றைக்கு இருக்கலாம். ஆனால் இவன் அவனோடு போட்டி போட்டு நான் அடுத்த தேர்வில் 95 வாங்குவேன் என்று நினைத்து போட்டி போட்டு ஒருவேளை அந்த 40 வாங்கியவன் 50 வருகிறான் என்று வைத்துக் கொள்வோம். உலகத்தின் பார்வையில் இவன் 95 வாங்கியவனோடு இவனை ஒப்பிடும் போது இவன் ஒரு தோல்வியாளனாக தோன்றலாம். ஆனால் 40 வாங்கிய அவன்
இன்று 50 வாங்கியிருக்கிறார். கிட்டத்தட்ட 40க்கு இருந்து 10, அப்போ 25% இவன் வளர்ந்திருக்கிறான். இவனுடைய மதிப்பெண்கள் கூடியிருக்கிறது. அதை வெற்றி என்றுதானே நாம் சொல்ல வேண்டும்? அதை ஏன் நாம் தோல்வி என்று சொல்ல வேண்டும்? எனவே படிப்படியாக உயரும் பொழுது இந்த 50 வாங்கியவன் அடுத்து 60 என்று எண்ணலாம், அடுத்து 70 வாங்கலாம். இதற்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியினையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பள்ளியிலே ஒரு ஆசிரியை புதிதாக வந்து சேர்கிறார். அவருடைய நடை உடை பாவனைகளை பற்றி அந்த ஸ்டூடெண்ட்ஸ், இட் வாஸ் a கேர்ள்ஸ் ஸ்கூல், இது உண்மையிலேயே நடந்த நிகழ்ச்சி, அந்த ஆசிரியர் பகிர்ந்து கொண்ட செய்தி. அப்போ அந்த பிள்ளைங்க அப்படி ஏதோ கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை அந்த ஆசிரியர் கவனிக்கிறார், யார் ரொம்ப கிண்டல் பண்ணதுன்னு. அந்த பெண்ணை போய் அதோட மார்க் எடுத்து பார்க்கிறாரு. அதனுடைய மார்க் 40. அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஆசிரியை நோட்டீஸ் போர்டில் வகுப்பிலேயே மிகவும் குறைவான மதிப்பெண் 40 அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை பேர் போட்டுறாங்க. இது அந்த பிள்ளைக்கு சற்று அவமானமாக இருக்கிறது. அந்த பிள்ளை என்னடா இப்படி பண்ணிவிட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு அடுத்து நல்லா படிச்சு அடுத்த முறை 60 மார்க் வாங்குது. 60 வாங்கிட்டு போய் சொல்லுது, டீச்சர் நான் 60 வாங்கிட்டேன், என்ன மாத்தேன் அப்படின்னு. ஓகே மாத்திரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, 60ன்னு போட்டு இந்த பிள்ளை பேரை போடுறாங்க. அன்னைக்கும் அதுதான் 60 தான் கம்மியான மார்க். ஏன்னா அந்த ஆசிரியை மிகவும் எளிதாக இந்த கணிதத்தை எல்லோருக்கும் போதிக்கிறார்கள். பிள்ளைகளுடைய நல்லா வளர்றாங்க. பல சமயங்களில் நமக்கு சொல்லித் தருபவர்களை பொறுத்து நம்மளுடைய வெற்றி இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மைதான். ஸோ அடுத்தடுத்து இப்படியே போகுது. அப்போ அடுத்தது அந்த பொண்ணு 70 வாங்குது. அப்பவும் அதுதான் கம்மி, மற்றவங்க எல்லாம் அதுக்கு மேல போயிடுறாங்க. கடைசியாக அந்த ஆசிரியர் சொன்னது, இந்த பிள்ளை 90 மதிப்பெண் வாங்கி விடுகிறது இறுதி தேர்விலே. அப்போ அந்த ஆசிரியர் சொல்கிறார், 90 வாங்குகிற ஒரு மாணவி அந்த 40 வாங்கி அந்த மாணவிக்குள் உறங்கிக் கொண்டிருந்தாள். நம் அனைவருக்குள்ளும் இப்படித்தான் வெற்றி உறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உறங்கிக் கொண்டிருக்கிற வெற்றியை நாம் தட்டி எழுப்ப வேண்டும். நாம் சவால்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு வெற்றியாளன் இருக்கிறான். இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு வெற்றியாளன் இருக்கிறான். அந்த வெற்றியாளனை கண்டுபிடித்து அதன் வெளியில் கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் மற்றவர்களுக்குள் இருக்கிற வெற்றியாளனை கண்டுபிடித்து வெளியில் கொண்டு வருவதற்கு அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். நம்மையும் நாமே ஊக்குவித்துக் கொள்ள வேண்டும், வெற்றி அடைய வேண்டும். நாம் எதை செய்தாலும் we must give our best. எதை செய்தாலும் அதை ஏதோ இந்த உலகத்துக்காக நமக்கு பணி கொடுத்திருப்பவர்களுக்காக பார்ப்பவர்களுக்காக செய்பவர்களாக நாம் இராமல் அந்த செயலை ஏதோ இறைவனுக்கு செய்கிற அந்த பூஜை என்று சொல்வார்களே, அது போன்ற மனநிலையோடு நாம் செய்ய வேண்டும். அப்பொழுது இதைத்தான் சொல்வார்கள், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். நாம் மிக சின்சியராக ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தில் இருப்பவர்கள் நமக்கு அதற்குரிய பரிசை பலனை கொடுக்காவிட்டாலும் இறைவன் கொடுத்தே தீர்வான். அதுதான், தெய்வம் கூட கொடுக்க வேண்டாம் நினைச்சா கூட நாம் தொடர்ந்து முயற்சி, விடாமுயற்சி செய்தால் நிச்சயமாக அந்த வெற்றி நமக்கு வந்தே தீரும். அல்லது let us go that extra mile. எதை செஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்ய முடியுமா, இன்னும் சற்று கூடுதலாக நாம் உழைக்க முடியுமா, இன்னும் சற்று வேல்யூ அடிஷன் கொடுக்க முடியுமா என்று நாம் யோசிக்க வேண்டும். ஒரு முறை ஏடன் துறைமுகத்திலே ஒரு கப்பலில் இருந்து சரக்குகள் இறக்குகிற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்திய தேசத்திலிருந்து இதற்கு மேல் உன்னை படிக்க வைக்க எங்களால் முடியாது, நீ வேலைக்கு போ என்று அந்த தேசத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு இளைஞன் எல்லாம் சேர்ந்து அதுல அந்த கூட்டத்தில் இருக்கிறான். கப்பலில் இருந்து சரக்குகளை இறக்குகிற அந்த போட்டுக்கு இறக்குகிற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல ஒருத்தர் சொல்றான், டேய் இதுல யாருக்குடா தைரியம் இருக்குது, கடலில் குதிக்க வேண்டும், கடல் கப்பல் ஆழத்தில் தானே இருக்கும், குதிக்க வேண்டும், கரைக்கு நீந்தி செல்ல வேண்டும், அங்கு சென்று ஒரு குறிப்பிட்ட பொருளை சொல்றான், இந்த பொருளை எடுத்துக்கொண்டு திரும்ப கப்பலில் வந்து ஏற வேண்டும் அப்படி. இந்த மாதிரிலாம் சொல்ற தைரியம் யாருக்கு தைரியம் இருக்குது, யாரால முடியும், யாரா ஆம்பளை, இப்படி என்னென்னமோ அவன் வார்த்தைகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். யாரும் அவன் பாட்டில் வேலை பார்த்துருக்கான், சொல்றது யாரும் கண்டுக்கல. கடைசி அவன் சொல்றான், டேய் இது ஒரு சவால்டா என்று சொல்லுகிறான். அவன் சவால்டா என்று சொன்ன அடுத்த நிமிடம் தண்ணீருக்குள் ஒருவன் விழுகிற சத்தம் கேட்கிறது. எல்லோரும் பார்க்கிறார்கள், யாரா அவன், என்னடா ஆச்சு, யாரா அவனை உள்ள தள்ளி விட்டீங்களாடா என்று பதறி நிற்கிறார்கள். ஐயோ தண்ணிக்குள்ள குதிச்சிட்டானே, அவனுக்கு எதோ ஒண்ணு ஆச்சுன்னா நம்ம எல்லாரும் எல்லாம் மாட்டிக்குவோம், இல்லை ஏன்டா இப்படி என்னடா பண்ணீங்க என்று அவர்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கார்கள். அந்த தண்ணீருக்குள் குதித்தவன் இவன் சொன்னவாறு கரைக்கு செல்கிறான். இவன் சொன்ன பொருளை எடுக்கிறான். அந்த பொருளை எடுத்துக்கொண்டு மீண்டும் நீந்தி கப்பலுக்கு வந்து சேர்கிறான். வந்து சேர்ந்தவுடன் எல்லோரும் மகிழ்ச்சியோடு, டேய் என்னடா ஆச்சு, ஏய்
நானா விரும்பி தாண்டா உள்ள யாரும் தள்ளி விட்டாங்களடா? இல்ல இல்லடா, நானா தாண்டா உள்ள தண்ணிக்குள்ள குதிச்சேன். டேய், இவ்வளவு நேரம் என்னென்னமோ சொன்னானேடா அவன். அப்பெல்லாம் நீ ஒன்னும் குதிக்கல, ஏன் திடீரென்று குதித்தாய் என்று கேட்டவுடன் அவன் சொன்னான், என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்பொழுதுமே சவால்களை சந்திக்க தயாராக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் சவால்களை சந்திக்க தயாராக இருக்கிறேன். இவன் எப்பொழுது இது ஒரு சவால் என்று சொன்னானோ, அதற்கு மேல் அந்த இடத்திலே இருக்க என்னால் முடியவில்லை. அந்த சவால் என்கிற வார்த்தை என்னை குதிக்க வைத்தது என்று சொன்னான். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பல சவால்கள் வரலாம். சவால்களை சந்திக்க நீங்கள் தயாராக இருந்தால் வெற்றி நிச்சயம். அது நீங்கள் எட்டும் உயரம்தான். அன்றைக்கு அப்படி குதித்தவன் யார் என்று தெரியுமா? படிக்க வைக்க முடியாது என்று சொல்லி SSLCயோடு நிறுத்தி வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்ட அந்த இளைஞனின் பெயர் திருபாய் அம்பானி. அந்த திருபாய் அம்பானி தான் பிற்காலத்திலே ரிலையன்ஸ் என்கிற அந்த மகத்தான சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இன்றைக்கு இந்தியாவின் வசதியான குடும்பங்களில் ஒன்றாக அவருடைய பிள்ளைகள் அனில் அம்பானியும் முகேஷ் அம்பானியும் ஆட்சி செலுத்துகிறார்கள் என்றால் அதற்கான அஸ்திவாரத்தை அமைத்த அந்த திருபாய் அம்பானி படிப்பை தொடர முடியாமல் பாதியில் 11ஆம் வகுப்போடு தொடர்ந்து படிக்க முடியாமல் நிறுத்தியவர் தான் என்றால் என்னாலும் உங்களாலும் முடியாதா? நிச்சயமாக எல்லாராலும் முடியும். நானும் என்னுடைய வாழ்க்கையில் நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது என்னுடைய தந்தை திடீரென காலமானார் 44வது வயதில் கேன்சரினால். அதைத் தொடர்ந்து என்னுடைய தம்பியும் தங்கையும் படித்துக் கொண்டிருந்ததால், பள்ளியில் படித்துக் கொண்டிருந்ததால், குடும்பத்தின் மூத்த மகன் என்னும் முறையில் என்னுடைய படிப்பை நான் திருச்சியிலே பிஷபீவர் கல்லூரியிலே MA சோசியல் ஒர்க் மிகுந்த ஆர்வத்தோடு படித்துக் கொண்டிருந்தேன். அந்த படிப்பை பாதியிலே விட்டுவிட்டு பல நிலைமைகளிலே தடுமாறி அதன் பிறகு வாழ்க்கையில் பல்வேறு தேர்வுகளை தொடர்ந்து எழுதி இந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது சவால்களை சந்திப்பதற்கு தயாராக இருந்த என்னுடைய மனநிலை என்று சொன்னால் நான் பெருமிதத்தோடு அதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பெருமையோடு அல்ல, பெருமிதத்தோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பிஷபீவர் கல்லூரியிலே முதல் நாள் நான் சென்று சேர்ந்த பொழுது ஆங்கிலத்திலே 2 வார்த்தைகளை சொல்லி இதற்கான புளூரல் எழுதுங்க அப்படின்னாங்க. ஹாஃப் அண்ட் லீஃப். அந்த ஹாஃப் அப்படிங்கிறதுக்கு எனக்கு நானும் அரசு பள்ளியில் படித்தவன் தான். மிகப்பெரிய அளவிலே ஆங்கிலத்தில் படிக்கிற வாய்ப்புகள் எல்லாம் ஆங்கில மீடியத்தில் படிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அப்ப என்ன பண்ணேன், புளூரல்னா எஸ் சேர்த்தரணும், அவ்வளவுதான். அதுதான் எனக்கு தெரிந்த விஷயம். ஹாஃபுக்கு பின்னால ஒரு எஸ் போட்டேன், ஹாஃப்ஸ் அப்படின்னு. லீஃபுக்கு பின்னால ஒரு எஸ் போட்டேன், லீவ்ஸ் என்று. அதுதான் என்னுடைய ஆங்கில அறிவின் லெவல் அன்னைக்கு. அப்படி இருந்த நான் இறைவன் அருளால் ஒரு முறை ரோட்டரி அமைப்பினுடைய குரூப் ஸ்டடி எக்ஸ்சேஞ்ச் என்கின்ற அந்த ஒரு போட்டியிலே தேர்வு பெற்று பிரேசில் நாட்டிற்கு 1 மாதம் அனுப்பப்பட்டேன். ஹவாய் தீவுகளிலே இருக்கிற அமெரிக்க தேசத்தில் இருக்கிற ஹவாய் தீவுகளிலே ஹகாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிறிஸ்டியன் லீடர்ஷிப் என்கிற அமைப்பிலே 1 மாதம் தலைமைத்துவ பயிற்சியும் பெற்றேன். அதாவது கல்லூரிக்கு சென்ற பொழுது ஆங்கிலத்தில் சரியான ஹாஃப் லீஃப். இதை கேட்கிற பலருக்கு இது சிரிப்பது போன்று இருக்கும். இது கூடவா தெரியாம இருந்தா இந்த ஆளு அப்படின்னு. சோ அப்படிப்பட்ட நிலைமையில் ஏன் நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த என்னால் இன்றைக்கு இந்த அளவுக்கு உயர முடிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 20 நாடுகளுக்கும் சென்று வர முடிந்திருக்கிறது. அதாவது ஆங்கிலமே தெரியாமல் இருந்த, ஓரளவுக்கு எனக்கு ஆங்கிலம் தெரியும் என்றாலும் இந்த ஒரு அடிப்படையான வார்த்தைகளுக்கு கூட தெரியாத நிலைமையில் இருந்த என்னை நான் சற்று உயர்த்தி கொண்டதால், என்னுடைய மனப்பாங்கை நான் பாசிட்டிவாக வைத்துக் கொண்டதால், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் இஃப் வி அட்டெம்ப்ட் ப்ராப்பர்லி என்கிற உணர்வோடு, முடியும், ஆகும், நடக்கும் என்கின்ற நேர்மறை சிந்தனையோடு செயல்பட்டதால் என்னுடைய வாழ்க்கையில் அந்த வெற்றி என்பது எட்டும் உயரம் என்பது நிரூபிக்கப்பட்டது. இப்படி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே நிரூபிக்கப்பட்ட கதைகளை, இந்த திருபாய் அம்பானி போன்ற கதைகளை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். போதுமென்ற மனமே புண் செய்யும் மருந்து என்று சொல்லி நம்முடைய வெற்றியை, முயற்சியை தடை செய்வதற்கு பலர் முயற்சி செய்யலாம். போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து அல்ல, அது புண் செய்யும் மருந்து என்று நான் சொல்வேன். சரியான விஷயங்களுக்கு ஆசைப்பட வேண்டும். மனிதன் ஒருவேளை வெற்றி அடைய வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கும் நடந்தேதான் சென்று இருப்பான். அந்த சக்கரத்தை கண்டுபிடித்தான். அதைத் தொடர்ந்து அதை தானியங்கியாக மாற்றினான். இன்றைக்கு செவ்வாய் கிரகம் வரையில் சென்று வருகிற நிலைமையிலே மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால், நிலவிலே கூட நாம் சென்று வாழ முடியுமா என்று மனிதன் கண்டுபிடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கான் என்று சொன்னால், எட்டாததையெல்லாம் எட்டுகிறது இந்த மனித சமூகம் என்று சொன்னால், ஆசை, சரியான விஷயங்களுக்கு நாம் ஆசைப்பட்டால், அந்த ஆசைக்கு நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டால், அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு நாம் தகுதிப்படுத்திக் கொண்டால், நிச்சயமாக வெற்றி என்பது எட்டும் உயரம்தான். இந்த உலகத்திலே
நாம் ஆசைப்படுவதெல்லாம் நமக்கு கிடைப்பதில்லை. இந்த உலகத்திலே நாம் ஆசைப்படுவதெல்லாம் நமக்கு கிடைப்பதில்லை. நாம் எதற்கு நம்மை தொடர்ந்து தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறோமோ அது இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்காமல் இருப்பதில்லை. எந்த ஒரு சக்தியாலும் நாம் நம்மை தொடர்ந்து தகுதிப்படுத்திக் கொண்டே இருந்தோம் என்றால் நம்முடைய வளர்ச்சியை தடுக்கவே முடியாது, நம்முடைய வெற்றியை நிறுத்தவே முடியாது. எனவே நம்முடைய மனப்பாங்கினை சரியாக நாம் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மால் ஜெயிக்க முடியும். அடுத்து ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். வெற்றி என்பது ஏதோ பணம், பெயர், புகழ் என்பதில் மட்டுமில்லை. நம்முடைய உள்ளான மனதிலே ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம் இருந்தால் அது வெற்றி. நம்முடைய வெற்றி இன்னும் பெருக்கெடுக்க வேண்டும் என்றால் நாம் கிடைத்த வெற்றியை கொண்டு எல்லோருக்கும் உதவி செய்பவர்களாக, என்னால் என்ன முடியுமோ அதை என்னை சுற்றி இருக்கிற தேவையுள்ளவர்களுக்கு செய்பவர்களாக வாழுகின்ற பொழுது அந்த வெற்றி ஒரு அர்த்தமுள்ள வெற்றியாகவும் இருக்கும். ஏதோ வெற்றி என்பது எனக்கு தலைக்கணத்தையும் பெருமையையும் கொடுக்கக்கூடாது. அந்த வெற்றி எனக்கு பெருமிதத்தையும் என்னுடைய உள்ளத்திலே என்னால் முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையையும் கொடுக்க வேண்டும். நமக்கு தன்னம்பிக்கை வேண்டும், தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது, ஆனால் தாழ்மை இருக்க வேண்டும். யூ ஷுட் பி ஹம்பிள். வெற்றி வருகின்ற பொழுது, உயரும் போது பணிவு வந்தால் உலகம் உன்னை வணங்கும் என்கிற நிலைமையிலே வாழ வேண்டும் என்று முடிவு செய்து வாழ்வோம். வெற்றி நிச்சயம். சரித்திர சாதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தியம். வெற்றி எட்டும் உயரம்தான். வெற்றி உங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் அடையும் தூரம்தான். அனைவரும் வெற்றி பெற, அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ, இந்த சமூக முன்னேற்றத்திற்கு இணைந்து செயல்பட வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி. சிறப்பாக உரையாற்றிய இந்திய சிறப்பு அழைப்பாளர் ஸ்டீபன் இளங்கோ அவர் கலந்த இடம் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துறை வழங்குவதற்கு நீதியரசர் நடராசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து அயனில் இருக்குமாறு திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது கலந்துரையாடுவோம் பேரவையில் ஐயா ஸ்டீபன் இளங்கோ அவர்கள் வெற்றி எட்டும் உயரம்தான் என்ற தலைப்பில் நல்ல தமிழில், தனித்தமிழில் அழகாக உரையாற்றினார்கள். மிக சிறப்பான உரை. அதிலும் நம்பிக்கை ஊட்டுகிற, தன்னம்பிக்கையை வளர்க்கிற ஒரு அருமையான உரை. இந்த பேரவையில் இதே தலைப்பில், இதே கருத்தில் எத்தனையோ பேர் உரையாற்றி இருக்கிறார்கள். ஆனால் இன்று ஐயா ஸ்டீபன் இளங்கோ அவர்கள் உரை அந்த உரையிலேயே முதலிடத்தை பெறுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். முயற்சித்தால் வெற்றி எட்டும் உயரம்தான் என்றார். அதற்கு ஏராளமான மேற்கோள்களை காட்டி அருமையாக எடுத்துச் சொன்னார்கள். ஆனால் இங்கே நமது இந்தியாவில் பல நூற்றாண்டு காலமாக முயற்சிக்கவே விடவில்லை ஒரு கூட்டம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நீ முயற்சி செய்யக்கூட உனக்கு அருகதை இல்லை, தகுதி இல்லை, நீ சூத்திரன் படிக்க கூடாது, அடிமை வேலைதான் செய்ய வேண்டும் என்று ஒரு கூட்டம் ஆண்டாண்டு காலமாக இந்த மக்களை அடிமைப்படுத்தி கொண்டே வந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் மனு சாஸ்திரம் என்ற பெயரில் ஒன்றை எழுதி, சூத்திரன் வேதத்தை கேட்டால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்று, வேதத்தை உச்சரித்தால் நாக்கை வெட்டு என்று வேதம் படிக்கக்கூடாது என்று எழுதி வைத்திருக்கிறார். அதிலே சம்புகன் வில்வித்தை கற்றுக்கொண்டான் என்பதற்காக, அதுவும் குருவை அறிவுரையின்படி குருவினிடம்
பாடம் கற்று அவன் வில்வித்தை கற்கவில்லை. தூரத்தில் மறைந்து நின்று பார்த்தே அவன் வில்வித்தையை கற்றான். அதற்கு தண்டனை அவனது கட்டை விரல் வெட்டப்பட்டது. இப்படி பல கொடுமையான விஷயங்கள் நடந்திருந்த சமுதாயத்தில் ஆங்கிலேயன் ஆட்சி வந்த பின்புதான் சூத்திரர்களுக்கு, பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு கல்வி கூடங்கள் திறக்கப்பட்டன. அவர்கள் படிப்பதற்கு வாய்ப்பை ஆங்கிலேயன் தான் தந்தான் என்பது வரலாறு. அதிலும் மருத்துவ படிப்பில் பார்ப்பனர் அல்லாதார் வந்துவிடக் கூடாது என்பதற்காக மருத்துவ கல்லூரியில் சேர்வதற்கு சமஸ்கிருதம் ஒரு பாடம் அவர்கள் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும், சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரிந்திருக்கிற மாணவர்களுக்குத்தான் மருத்துவக் கல்லூரியில் அனுமதி என்ற ஒரு எழுதாத சட்டத்தை பார்ப்பனர்கள் கை கொண்டு வந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் அந்த சட்டம் எழுதாத சட்டம் என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்படி ஒரு மருத்துவ படிப்புக்கு சமஸ்கிருதம் தேவை என்ற விதியை எதிர்த்து பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் போராடி கொண்டு வந்தபோது 1930 வாக்கிலே நீதி கட்சி ஆட்சி வந்தபோது எப்படி எந்த விதிப்படி இந்த சமஸ்கிருதம் தேவை என்று சொல்லப்படுகிறது என்று அந்த நீதி கட்சியை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் கேட்டபோது அதை பரிசீலனை செய்ய போது மருத்துவக் கல்லூரி சட்ட விதிகளில் எதுவுமே இல்லை, அப்படிப்பட்ட நிபந்தனை இல்லை என்பது தெரிய வந்தது. ஆக வாய்மொழியாகவே இந்த பார்ப்பனர்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்லி பல ஆண்டுகளாக பார்ப்பனர் அல்லாதார் மருத்துவக் கல்லூரியிலே படிக்கக்கூடாது என்பதற்காக சதி செய்தார்கள் என்பதும் வரலாறு என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்புதான் அந்த நீதி கட்சி ஆட்சியாளர்கள் இனி மருத்துவக் கல்லூரிக்கு சமஸ்கிருதம் தேவையில்லை என்று அறிவித்தார்கள். ஆண்டு கொண்டிருந்த அந்த இனம் விட்டுவிடுமா அவ்வளவு எளிதில்? இப்பொழுது அதை நீட் என்ற வகையில் அதை நுழைத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்ப்பனர் அல்லாத மக்கள் படித்துவிடக் கூடாது என்பதற்கான சூழ்ச்சியாக அந்த நீட் தேர்வு முறை இப்பொழுது வந்திருக்கிறது. எனவே நாம் முயற்சிக்க கூடாது. ஐயா சொன்னது முயற்சித்தால் வெற்றி எட்டும் உயரம்தான் என்றார். ஆனால் இங்கே ஒரு கூட்டம் நம்மை நீ முயற்சியே செய்யக்கூடாது என்று தடுத்து கொண்டிருக்கிறது இன்று வரை என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். ஐயா அவர்களுடைய கருத்துக்கள் மிக 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 அவசியம். இந்த இளம் தலைமுறையினருக்கும் பெரியவர்களுக்கும் தேவைப்படுகிற ஒரு உரை என்பதை நான் திரும்பவும் வலியுறுத்த விரும்புகிறேன். ஐயா அவர்கள் சொன்ன 2 கருத்துக்கள் நாங்கள் இந்த கலந்துரையாடுவோம் பேரவையினர் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். அவை என்னவென்றால், வெற்றியாளரை கண்டுபிடித்து ஊக்கம் தர வேண்டும் என்று ஒரு கருத்து. அடுத்து, போதும் என்ற சொல்லே புண் செய்யும் மருந்து என்றார். இந்த 2 கருத்துக்களை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஐயா, உங்களுடைய உரை இன்று பேசிய உரை போதும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் உங்களை விட்டுவிட முடியாது. ஏனென்றால் நீங்களே சொல்லி இருக்கிறீர்கள், போதும் என்ற சொல்லே புண் செய்யும் மருந்து என்று. அதோடு நீங்கள் இன்னொன்றையும் சொல்லி இருக்கிறீர்கள்,
வெற்றியாளரை கண்டுபிடித்து ஊக்கம் தர வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறேன். அதனால் உங்களை போன்ற ஒரு வெற்றியாளரை நாங்கள் இன்றோடு விட்டு விடுவதாக இல்லை. நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறையாவது எங்கள் பேரவைக்கு வந்து இது போன்ற அருமையான தேவையான கருத்துரையை நீங்கள் வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களை வாயார மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். பிரபல வாழ்த்துறை வழங்கி நடராசன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்த்துறை வழங்குவதற்கு திருக்குறள் கமரஸ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து ஏனில் இருக்குமாறு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் ஆந்ததும் உள்ளத்தனியது உயர்வு. நீர்ப்பூக்களினுடைய தண்டானது நீர் நின்ற அளவினதாகவே அவருடைய உயரம் இருக்கும். அதுபோல ஊக்கத்தின் அளவினதாகவே அவங்களுடைய முயற்சி இருக்கும்னு சொல்லி நம்முடைய உலக பேராசன் வள்ளுவர் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த வகையிலே இன்னைக்கு 2230வது நாள்ல ஒரு சிறந்த பேச்சாளரை அறிமுகம் செய்த நம்முடைய செயல் நர்மதா அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டியும் முதல்ல சொல்லிக்கிறேன். அவங்க பேரு நர்மதா குமார். அவங்க நம்ம அரங்கத்துல 650 700 வரைக்கும் ஒரு இனிப்பாளராக இருந்தாங்க. அப்போ கல்லூரி படிச்சுட்டு இருந்தாங்க. நிறைய இணைய சிக்கல் வரும். கல்லூரியிலிருந்து வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் வந்துடுவாங்க. ஆனால் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கும்போது அடிக்கடி இந்த மாதிரியான நட்சத்திர பேச்சாளர்களை எல்லாம் அறிமுகம் செய்வதிலே வல்லவர். அந்த அளவுக்கு இன்று ஐயா அவர்கள் நிறைய பரபரப்பான சூழ்நிலையிலே தான் இருந்தார். நான் எப்பெல்லாம் கூப்பிட்றனோ அப்பெல்லாம் தோ வந்துருக்கிறேன் இல்லையா, நான் தந்து விடுகிறேன் ஐயா, தோ தந்து விடுகிறேன் ஐயா அதுதான் சொன்னார். முதலிலே ரொட்டேரியன் இரா ஸ்டீஃபன் இளங்கோ அவர்களை நான் வாழ்த்துவதிலும் பாராட்டுவதிலும் அன்பு செலுத்துவதிலும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா 88லிருந்து 10 ஆண்டுகள் முதன்மை கல்வி அலுவலகத்திலையும் திருச்சியில் வேலை பார்த்துருக்கார். அப்பயே தன்னுடைய பேச்சாற்றலை வளர்த்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதே போல கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் சென்று தன்னம்பிக்கை ஆற்றுவதிலே வல்லவராக இருந்திருக்கிறார். அது மாதிரி சுய முன்னேற்ற பயிற்சி அளித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஐயா அவர்கள் எல்ஐசியிலே பெண்ணாடத்துல அலுவலகராக வேலை பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் நம்முடைய நர்மதா அவர்கள் அறிமுகம் செய்தார்கள். அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு வெற்றி எட்டும் தூரம்தான். ரொம்ப நல்லா பேசினாரு. நம்ம ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் அவருக்காக ஒரு பெரிய பாராட்டியே சொல்லிட்டார் ஐயா. முடியும் என்றால் முடியும், உன் முயற்சியில் தொடர்ந்தால் முடியும், வெற்றியின் விடியல் தொடரும். அது வியர்வையின் விலாசம் எழுதும் வாழ்க்கை என்பது நமக்கு கிடைத்துள்ள ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் நாமும் வெற்றி அடைந்து சமுதாயத்தை வெற்றியடையும் செய்யலாம். மேலும் உலக வரலாறு என்பது சாதித்த சில மனிதர்களின் வாழ்க்கை வரலாறு ஆகும். ஆம், நீங்கள் நினைத்தால் வரலாறு படைக்கலாம்னு முடிச்சார். அதற்கு தன்னம்பிக்கை, திட்டமிட்டு உழைக்கும் தேவை. ஏனென்றால் நமது 2 கைகளையும் இயக்குகின்ற 3வது கையாக தன்னம்பிக்கை ஒருவருக்கு இருந்தால் அவரால் எதையும் சாதிக்க முடியும். துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும். எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கிறது, உங்களால் சாதிக்க முடியும் என்று நம்புங்கள், நிச்சயம் சாதிப்பீர்கள் என்று மாணவர்களும் சொல்றாரு, நமக்கும் சொன்னார். முடிக்கும் போது சரியான நேரத்தில் ஆரம்பிச்சு சரியான நேரத்தில் முடிச்ச ஐயா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். எத்தனை தடைகள் வந்தாலும் சோர்வடையாமல் தொடர்ந்து உழைப்பது வெற்றி உறுதி செய்யும். உங்களால் முடியும் என்ற உறுதியான எண்ணம் உங்களிடம் இருக்கும் வேண்டும். ஒவ்வொரு தோல்வியும் உங்கள் வெற்றியின் அடுத்த படிக்கு அழைத்து செல்லும் படிகட்டுக்கள் என்பதை உணருங்கள். சிறிய இலக்காயினாலும் கூட அவற்றை நிறைவேற்றுங்கள். பெரிய வெற்றியை எளிதாக நீங்கள் அடைவீர்கள். அதே மாதிரி உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள்.
வெற்றி என்பது எப்போதும் எட்டும் தூரத்தில் தான் உள்ளது. நமது தொடர் முயற்சி நம்பிக்கை மட்டும் அதை நம் கைகளில் சேர்ப்போம். நான் வச்சுங்கிறது என்னன்னு கேட்டேன்னா, அது இறந்தாலும் சரி, அது இறங்கி அது நீயா நானான்னு பார்த்துருவோம். வேறு வரை சென்று அதை எட்டும் தூரம் வரைக்கும் ஒரு வேலையை தொடங்கிட்டா அது விடுறதில்லை. அப்படிதான் நம்ம வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு. அதனால இன்று வந்திருக்கிற ஐயா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, அவையில் இருக்கிற சான்றோர் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துப்புக்களையும் காலடியில் வந்து சேர்ந்திருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு பிரம்மநாயகம் ஐயா அவர்கள் அன்பன் அழைக்கிறோம். தொடர்ந்து தேனில் இருக்குமாறு நினைக்கக்கூடிய அவ்வை அம்மா அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். அழைத்ததற்கு நன்றி முத்து குணமதி. இணையென்று தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் தனையென்று தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணை அளவு நிலைமையினும் பயக்குமானால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளா. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் ஐயா வெற்றி எட்டும் உயரம்தான் என்ற தலைப்பிலான சொற்பொழிவு. வெற்றி என்பது சிலருக்கே உரிய வரம் அல்ல, முயற்சியையும் விடாமுயற்சியும் தன் துணையாக கொண்ட ஒவ்வொருவரும் எட்டக்கூடிய உயரம் என்பதை மிக அழகாக எடுத்துரைத்த விதம், வெற்றியை வெறும் புகழ், பதவி, பொருள் ஆகியவற்றோடு இணைத்து பார்க்காமல் நம்மை நாமே நாள்தோறும் மேம்படுத்திக் கொள்வதுதான் உண்மையான வெற்றி என்பதை தெளிவுபடுத்தினார். தோல்வி என்பது முடிவல்ல, அது வெற்றிக்கான படிக்கல் என்ற சிந்தனையும் மிகவும் வலிமையாக பதிவு செய்தார். உழைப்பே உயர்வின் உயிர்நாடி என்ற உண்மையை எடுத்துரைத்த விதமும், இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணித்தால் வெற்றி நம்மை தேடி வரும் என்ற நம்பிக்கை விதைத்த விதமும் மிகவும் பாராட்டு. அவர் எடுத்துச் சொன்ன ஒரே குரல் முழுவதும், அதாவது தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதரும் என்ற குரலின் பொருளை இந்த உரை முழுவதும் நினைவூட்டியது. முயற்சியை விடாமல் தொடர்ந்தால் வெற்றி நிச்சயம் என்பதை இந்த சொற்பொழிவுடைய மைய செய்தியாக அமைந்தது. இன்றைய இளைஞர்கள், மாணவர்கள், தொழில் முனைவோர் என அனைவருக்கும் இந்த உரை புதிய தன்னம்பிக்கையும் செயலூக்கத்தையும் அளித்துள்ளது. கனவுகளை மட்டும் காணாமல் அவற்றை நோக்கி இடையறாது உழைக்க வேண்டும் என்ற ஊக்கத்தையும் இந்த பேச்சு நமக்குள் விதைத்தது. இவ்வளவு பயனுள்ள சிந்தனையை எளிமையாகவும் ஆழமாகவும் பகிர்ந்த, பயணத்தில் இருந்து கொண்டே பகிர்ந்த மதிப்பிற்குரிய பேச்சாளர் ஐயா ஸ்டீபன் இளங்கோ அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கி பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு நன்குடி அவ்வை அம்மா அவர்கள் அன்பை அழைக்கிறோம். தொடர்ந்து தேனில் இருக்குமா நன்குடி வேண்மேல் அம்மா அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய சிறப்பு அழைப்பாளர் திரு ஸ்டீபன் இளங்கோ அவர்கள் இந்த காப்பீடு துறையில இருக்கிறாரு. அந்த பெண்ணாடம் என்ற அந்த ஊர்ல இருக்கிறார் என்பதை அர்த்தம். எங்களுக்கும் அந்த ஊருக்கும் கொஞ்சம் தொடர்புண்டு, உறவினர்கள் இங்கே இருக்கிறார்கள். அருணா பள்ளி, அந்த பள்ளியில ஆண்டுதோறும் தமிழை தமிழாக்குவோம் என்ற போட்டித் தேர்வு நடத்தி பரிசுகள் வழங்குகிறோம். அதே போல எங்க தாத்தா பாட்டி பெயர்ல அந்த பள்ளியில முதல் 3 மாணவர்களுக்கு பரிசு ஆண்டுதோறும் தருகிறோம். அப்படி ஒரு தொடர்பு உள்ள ஊர் அது. அதிலே ஒரு மகிழ்ச்சி. இன்றைக்கு வந்து அவர் வெற்றி எட்டும் தூரம்தான் என்று அந்த உரை குறிப்பிட்டார்கள். அது தொடர்பாக வெற்றி பெற்றவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்பதையெல்லாம் மிக அருமையாக எடுத்து காட்டினார். இன்றைய அவருடைய உரையில எனக்கு மிகவும் பொருத்தமான ஒரு கருத்து என்னவென்றால், அது நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு, இந்த மக்களுக்கு அப்படிங்கிற அந்த நன்மை செய்தால் மட்டும்தான், அவர்களுக்கான நம்ம உழைப்பு, அதில் தொண்டு, அதுலதான் நம்முடைய வெற்றி இருக்கிறது என்ற அந்த முடிக்கும் போது அவர் சொன்ன அந்த கருத்து மிகவும் முத்தாய்ப்பானது. தந்தை பெரியார் அவர்கள் அவர் அந்த பொது வாழ்க்கைக்கு வந்த போது ஒரு 20-25 பொறுப்புகள்ல இருந்தார். அந்த நகராட்சி தலைவர், அது போல அப்புறம் வருமான வரி மதிப்பீட்டாளர் என்ற அதை போன்ற பல பொறுப்புகளிலே இருந்தவர். அதை எல்லாம் விட்டு பொது தொண்டுக்கு வந்தார். அவர் எந்த பதவியிலும் இல்லை, ஆனால் அவருடைய தொண்டுக்கு இணையாக வேறு எவருடைய தொண்டையும் சொல்ல முடியாது. அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவர் சொன்ன கருத்துகள் வெற்றி அடைவதையும் நாம் பார்த்திருக்கிறோம். எனவே அது
அதை போன்ற ஒரு வெற்றி தான் உண்மையான வெற்றியாக இருக்க முடியும் என்பதை அவர் முடிக்கிற வேளையில சொன்னார். அது மிகவும் தேவை. அதே போல அந்த வெற்றி என்பது ஒரு போட்டியில 5 பதவிகள் தான் இருக்கு. அப்ப அதுல வெற்றி பெற்றவங்க. ஆனா 100 பேரும் ஒரு தேர்வுல தேர்ச்சி பெறுவது என்பதும் கூட வெற்றிதான். அவர்கள் அந்த பாடத்திலே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள், அவரை அறிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் வெற்றிதான். எனவே அந்த போட்டி என்று வரும்போதுதான் அங்கே அவர் வெற்றவர் மற்றவர் தோற்றவர் என்று வரும். மற்றபடி ஒரு ஓட்டப்பந்தயத்தில கூட அந்த தூரத்தை கடந்தவர்கள் எல்லாரும் வெற்றி பெற்றவர்கள் தான் என்று கருதலாம். அதிலே முதலிலே வருகிறவர் பரிசு பெறுகிறார். ஆனால் எல்லாருமே அதை கடந்து முடிக்கிறார்கள் என்னும் போது அதுவும் வெற்றிதான். வாழ்க்கையில் நாம் நம்முடைய நிலையை உயர்த்தி கொள்வது என்பதோடு நம்மால் இந்த மண் பயனுற வாழ்வது மட்டும்தான் அந்த வாழ்க்கைக்கான வெற்றியாக இருக்க முடியும் என்பதை சொல்லி முடித்தது மிகவும் அருமையானது. அந்த கருத்தை நாம் ஏற்போம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி. சிறப்பாக வாழ்த்துறை அவ்வையம் அவர்களுக்கு நன்றிகள். அல்லது வாழ்த்துறை வழங்குவதற்கு தனக்கு வெண்மலம் அவர்களை அன்பன் அழைக்கிறோம். தலா தயாரிலே இருக்குமாறு செம்மலம் அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றிம்மா. இன்றைய உரையாளர் திரு ஸ்டீஃபன் இளங்கோ அவர்கள் ஒரு சிறப்பான உரையை இங்கு வழங்கி சென்றிருக்கிறார்கள். பல எடுத்துக்காட்டுகளை கூறி முயற்சி எவ்வளவு சிறந்தது என்பதை எடுத்துரைத்தார்கள். நம்முடைய தமிழ் இலக்கியங்கள், சங்க இலக்கியங்களிலும் இந்த முயற்சி என்பது பல இடங்களில் எடுத்து காட்டப்பட்டுள்ளது. திருக்குறளில் ஒரு அதிகாரமே இருக்கிறது, ஆள்வினை உடைமை என்ற ஒரு அதிகாரமே திருவள்ளுவர் முயலுதலுக்காக ஒரு அதிகாரத்தையே இயற்றியுள்ளார். நாலடியார் போன்ற நீதி நெறி உரைக்கும் சங்க இலக்கியங்களிலும் இந்த முயற்சி பற்றிய பல கருத்துகள் விரவி கிடக்கின்றன. இப்போ நம்ம வெளிநாட்டிலிருந்து எடுத்துக்காட்டுகளை தேடுவதை விட நம்ம சங்க இலக்கியத்துல இருக்கிற எடுத்துக்காட்டுகளே நம்ம பலமுறை படித்து நம்முடைய அறிவை விரிவு செய்து கொள்ளலாம். இப்போ மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாகத்தான் அந்த முயற்சி செய்ய நிறைவடைகிறது. முயற்சி செய்து நாம் மட்டும் முன்னேறினால் போதுமானது என்று நினைப்பது அது ஒரு தவறு தான். அந்த மாதிரி நினைக்கிறது. தந்தை பெரியார் இந்த முகாயத்துக்காக செய்த தொண்டுகள் ஏராளம். அவர் அவ்வளவு செல்வந்தராக பிறந்தவர், செல்வந்தராக வளர்ந்தவர். அவ்வளவையும் இயக்கத்துக்காக அந்த கொடுத்து விட்டு இவருக்காகும் செலவுக்கு இயக்கத்திலிருந்து பெற்றுக்கொள்வார். அவர் சொல்லுவார், நான் ஏன் இந்த வயசுலயும் நீங்க உழைக்கணும், ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம்லன்னு கேட்டா, நான் காலையில குழம்பி குடிக்கிறேன், காப்பி குடிக்கிறேன், அப்புறம் 2 இட்லி சாப்பிட்றேன், நண்பகல் உணவு சாப்பிட்றேன், இரவு மாலையில ஒரு தேநீர் குடிக்கிறேன், இரவு உணவு சாப்பிட்றேன், இவ்வளவு சாப்பிட்றேன், அதுக்கேற்ற உழைப்பை நான் கொடுக்க வேண்டும் இல்லையா அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்படி அதாவது வயதான உடல் நலிவுற்ற காலத்திலே இப்படி சொல்லுவார். அப்படி அவர் இந்த சமுதாயத்துக்காக உழைத்தவர். இந்த சமுதாயம் மேம்பட வேண்டும், நம்முடைய திராவிட மக்கள் எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே அவர் இந்த குமுகாயத்துக்காக உழைத்தவர். அப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்த இடத்துல அவர்களை எடுத்துக்காட்டுகளாக கொண்டு நாம் எல்லாம் எப்படி இந்த சமுதாயத்துக்கு நன்மைகளை செய்யலாம், எப்படியெல்லாம் நாம் இந்த இளைஞர்களையும் குழந்தைகளையும் முன்னுக்கு கொண்டு வரலாம் என்று சிந்தித்து நாம் செயல்படணும். இப்ப நன்னன்குடியிலையும் நாங்க பல அறச்செயல்களை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அவை குறிப்பிட்டது போல கடலூர் மாவட்டத்தில் உள்ள சில பள்ளிகள்லாம் நாங்க போட்டிகள் நடத்தி அவர்களுக்கு பரிசுகள் வழங்குகிறோம். இன்னும் விரிவுபடுத்தலாம் என்ற எண்ணமும் இருக்கிறது. அடுத்த ஆண்டு முதல் இன்னும் சில பரிசுகளை விரிவுபடுத்தி கொடுக்கலாம் என்ற எண்ணமும் இருக்கிறது.
எனவே நாம் ஈட்டிய பொருள் இந்த சமுதாயத்துக்கு பயன்பட வேண்டும். அது ரொம்ப சிறப்பானது. அந்த வகையிலே இன்றைய உரையாளர் அந்த கருத்துக்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக எடுத்துரைத்து நம்முடைய அறிவை விரிவு செய்தார்கள் என்றுதான் கூற வேண்டும். அவருக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி வெண்மலம் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்குவது கவிஞர் வெண்மலம் அம்மா அவர்களை அன்பன் அழைக்கிறோம். தொடர்ந்து எண்ணில் இருக்குமாறு செயல் நர்மதகுமார் அம்மா அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். ஒளித்தறியில் இருக்கீங்க. அழைத்ததுக்கு நன்றி குணமதி. அனைவருக்கும் வணக்கம். ஐயா பேசின தலைப்புலாம் முயற்சி முயற்சி இருந்தாதான் எல்லாமே நம்மளால செய்ய முடியும்ன்றது. ஆனா அது தொடங்குறதுல இருந்து முடிகிற வரைக்கும் நேரம் போனதே தெரியல. நிறைய எடுத்துக்காட்டுகள் கொடுத்து வாழ்க்கையில எப்படிலாம் நம்ம முயற்சி செய்யலாம் அப்படின்றதுக்கான சிறப்பான ஒரு உரையா இருந்தது. அதாவது முயற்சிக்காம இருக்கிறது தான் தோல்வி. முயற்சி முடிந்த அளவுக்கு செய்யறது கிடையாது, அந்த செயல் முடிகிற வரைக்கும் செய்யறது முயற்சி அப்படின்னு படிச்சிருக்கிறோம். ஐயாவோட உரை ரொம்ப சிறப்பு. இன்னொன்னு நான் சொல்லிக்க விரும்புறேன். கலந்துரையாடல் பேரவையில ஒரு வாரமா நான் சரியா வரலன்றது எனக்கு ரொம்ப மனக்குறையா இருந்தது. ஆனா அடுத்து இந்த மாதமும் என்னால வர முடியாதுன்றது ரொம்ப கவலைக்குரிய விஷயம். ஏன்னா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு வந்ததுனால அந்த நேரம் அங்க போறதுனால எங்களால இத எனக்கு நிஜமாவே மன வருத்தம். அதை நான் சொல்லிக்க விரும்புறேன். என்னால முடிந்த அளவுக்கு நேரம் கிடைச்சிச்சுன்னா இந்த ஒரு மாதம் மட்டும் கண்டிப்பா நான் தொடர்ந்து பங்கு பெறுவேன்றது உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். ஐயாவோட ரொம்ப சிறப்பா இருந்தது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய கவிஞர் வெண்மலம் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு செயல் நர்மதகுமார் அம்மா அவர்களை அன்பன் அழைக்கிறோம். தொடர்ந்து எண்ணில் இருக்குமாறு ரூபி ஸ்டீவன் அம்மா அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். நர்மதகுமார் அம்மா. வாழ்த்துறை வழங்குவதற்கு ரூபி ஸ்டீபன் அம்மா அவர்களை அன்பன் அழைக்கிறோம். வாழ்த்துறை வழங்குவதற்கு வினயதீசன் ஐயா அவர்களை அன்பன் அழைக்கிறோம். நன்றி அம்மா குணமதி. திரு ஸ்டீஃபன் இளங்கோ என்னுடைய அலுவலக நண்பர், இளவல்னு சொல்லலாம். ஓரளவு எனக்கு பிற்பாடு அலுவலகத்துல சேர்ந்து நல்ல உன்னதத்தை அடைந்தவர். தொடர்ந்து பல தளங்கள்ல அவர் செயலாற்றி வருகிறார். பல அமைப்புகள்ல ஊக்கமான உரைகள் கொடுத்து வர்றாரு. நான் வியக்கிற ஒரு நண்பர். என்னை பல முறை அவங்க பக்கத்துக்கு வர சொல்றாரு, எனக்குலாம் போக முடியல. விரைவில் அவர் சந்திக்கணும்னு நினைக்கிறேன். அவருடைய கருத்துக்கள் நான் தொடர்ந்து நான் அவரோட பயணிக்கிறதுனால அவருடைய அந்த இந்த முயற்சிகளுக்கு அவரே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. வேற யாரையும் போய் நம்ம பார்க்க வேண்டாம். அவரே அவருடைய லைஃப்னு சொல்றோம்ல, அவருடைய வாழ்வே அந்த முயற்சியால எப்படி ஒருவர் உச்சம் அடைய முடியும் என்பதற்கு அதுவே ஒரு எடுத்துக்காட்டு. அவர் தொடர்ந்தும் பணியாற்றுகிறாரு. தொடர்ந்தும் அந்த LIC பணிகளையும் முகவர்களை ஒருங்கிணைக்கிற பணிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரை வாழ்த்துற பெரியவர்களை எல்லாம் வணங்குறேன். நாளைக்கு என்னுடைய உரை இருக்கு. ஸ்டார்ட் வித் வை அப்படின்னு ஒரு ஆங்கில நூல். அது ஏன் என்ற கேள்வி அப்படிங்கிற ஒரு தலைப்புல இருக்கு. அன்போட நீங்க எல்லாம் கலந்து கொண்டு கேட்டுக்கிறேன். நன்றி. சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய சவினிதன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு திரும்பி அன்னபரணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அழைத்ததற்கு நன்றிம்மா. இன்று சிறப்பு அழைப்பாளர் ஸ்டீபன் இளங்கோ அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கம். சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைய தலைப்பு வெற்றி எட்டும் தூரம் தான். ரொம்ப அருமையாக ஆரம்பித்தார். அதாவது கதை முதல்ல சின்ன குழந்தைகளுக்கு இந்த கதை சொல்கிற மாதிரி அந்த கதையை சொல்லி ஆரம்பித்தாங்க. உற்சாகமாக எம்பி குதித்தால்
வெற்றி நிச்சயம் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உற்சாகம் தரும் வார்த்தை தான் வெற்றியாகும். வெற்றி தான் உற்சாகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத அழகாக சொன்னார். முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். அதாவது நம்ம ஒரு இது சொல்லுவோம், முயற்சி அடையார் இகழ்ச்சி அடையார் அப்படிங்கிறது மாதிரி அந்த பழமொழிக்கு ஏற்ப முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றியை அடையலாம். அதாவது முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. இப்போ நான் பணி செய்கிற காலத்தில் எங்கள் அதிகாரி சொல்லுவாங்க, பிச்சமாட்ட அதாவது பிச்சமா என்ற அன்னபூர்ணிகிட்ட செய்த கொடுங்க, அவள் முடியாதுன்னே சொல்ல மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா சமூக நலத்துறையில் இருந்தாலும் எத்தனையோ மனிதர்களை நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அந்த சமயத்தில் அவங்கள பக்குவப்படுத்தி கொண்டு வரத்துக்குள்ள எனக்கு ரொம்ப பாடாயிடும். இருந்தாலும் அதை சாதனையாக இது பண்ணி நான் வெற்றி அடைய செய்வேன், அவங்கள கொண்டு வருவேன். இந்த மாதிரி நம்ம பணிகாலத்தில் சேர்ந்த இதெல்லாம் கூட அவர் ஐயா சொன்னார். அப்புறம் இந்த இங்கிலாந்து சேர்ந்த ஒரு இவர் 4 நிமிடத்தில் அந்த ஒரு மைலை கடக்கணுங்கிற முயற்சி பண்ணாங்க. அது நிச்சயமாக அதை செஞ்சதுனால சாதனையாளர்களை நம்ம இதில் நிறைய இருக்கிறதுனால தான் நமக்கு வெற்றி அடைகிறோம் அப்படிங்கிற மாதிரி வெற்றி கிடைக்கிறதுங்கிறது அழகாக சொன்னாங்க. விமானம் கண்டுபிடித்த அந்த ரைட் சகோதரர்களை ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதாவது முதல்ல 2-3 தரம் அந்த முயற்சி செஞ்சு கிடைக்காம போய் திருப்பி இவங்க அதை ரைட் சகோதரர்கள் விமானம் கண்டுபிடிச்சு அந்த சாதனையை படைத்தாங்க. அப்புறம் தடைகளை தகர்த்தெறிஞ்சிட்டு விடாமுயற்சியோடு செயல்படணும். அப்போ தான் நமக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. அதாவது தாமஸ் ஆல்வா எடிசன் எப்படி இது எப்போ பார்த்து தோல்வி அடையிறதுன்னு எல்லாரும் கிண்டல் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அதை அவர் என்ன சொன்னார், தோல்வி தான் வெற்றிக்கு முதல் படி, அதனால நான் ஒன்றும் அதில் வருத்தப்படலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாருன்னு சொன்னாங்க. அப்புறம் வெற்றி என்பது எளிதில் கிடைக்காது. அப்படி கிடைத்தால் அது உண்மையாக வெற்றியாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான். இருக்காதுங்கிறது தான் உண்மை. மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை இருக்கும், எதுலேயும் நமக்கு வெற்றி அடையணுங்கிற ஆசை இருக்கும். அப்புறம் எட்டாததை எட்ட முயற்சி செய்யறதில்லை, அதை செய்யணுங்கிற முயற்சி செஞ்சாதான் நம்ம அந்த காரியத்தில் வெற்றி அடைய முடியும். அதாவது மற்றவர் அதாவது தடையை விட மற்றவர்களை விட நாம் நிறைய சிந்திக்க வேணும். சிந்திச்சு எப்படி செஞ்சால் நம்ம வெற்றி அடையலாங்கிற மாதிரி சிந்திக்கணும். இப்போ சாதாரண சிப்பாயாக இருந்த நம்ம நெப்போலியன் தன்னை அரசனாக ஆசை கொண்டு தன் முயற்சியில் அவர் அரசனானான்னு சொன்னார். திட்டமிட தவறினால் தோல்வியை சந்திக்கிறோம் என்பதுதான் பொருள் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது வாழ்க்கை நிலையும் எதிர்பார்ப்பெல்லாம் ரொம்ப இருந்ததுன்னா கூட அதை நம்ம சரி செய்யணும். அதை முயற்சியோடு செஞ்சோன்னா எல்லாரும் வெற்றி அடையலாம். ஒரு மார்க்கு குறைவாக இருக்கான ஒரு ஆசிரியர் பேசிய பேச்சா அந்த ஒரு பையன் என்ன பண்ணுறான், தற்கொலைக்கு முயற்சிக்கிறான். அது ரொம்ப தவறு. அதை குறைவாக மார்க் வாங்கி சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில பேர் நல்லா படித்து நல்ல ஒரு இது டாக்டராகவும் இதுவாகவும் இருக்காங்க. ஆனால் இந்த குறைவாக மார்க் வாங்கிய சில பேர் அமைச்சராகவும் இருக்காங்கன்னு சொன்னார். அப்புறம் பள்ளியில் இருந்த நிகழ்ச்சியை எடுத்துக்கூடியது ரொம்ப அருமை. மாணவர்களை ஊக்குவித்தால் நிச்சயம் நமக்கு நல்ல ஒரு நிலைக்கு வருவார்கள். தங்களின் மனநிலையை சவால்களை எதிர்த்து போராடியதால் தற்போது சிறந்த நிலைமைக்கு வந்தது பற்றி கூறியது அருமையிலும் அருமையாக இருந்தது. நமது மனப்பான்மை நன்கு வைத்து கொண்டால் வெற்றி நிச்சயம். அதாவது நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு நிச்சயமாக செய்யணும். இன்றைக்கும் நான் பல உதவிகளை மக்களுக்கு செய்து கொண்டு தான் இருக்கிறேன். ஏன்னா நான் சமூக நலத்துறையிலிருந்து அது ஓய்வு பெற்றதுனால எனக்கு அந்த இது தன்னால் வந்துடுது. அதனால் ஐயா அவர்களுக்கு பேசியதற்கு அறிவுரை எங்களுக்கு வழங்கியதற்கும் நன்றி. வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி. சிறப்பாக வாழ்த்து வழங்கி திருமதி அன்னபூரணி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்தாக வாழ்த்து வழங்குவதற்கு செயல் நர்மதாகுமார் அம்மா அவர்களை அன்பை நினைக்கிறோம். கேட்கிறதா? வணக்கம்.
அம்மா கேக்குறதுங்கம்மா. அனைவருக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த குழுவில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த என் அன்பு செல்வங்களுக்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஐயா பேசினதும் எனக்கு ரொம்ப சமீபத்துல எனக்கு பழக்கமான நண்பர் தான் அவர் ஐயா. இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசினது ரொம்ப இனிமையா இருந்தது. ஒரு முயற்சிக்கானதை எப்படி சொல்லணும் அப்படிங்கறத அழகா சிறு பிள்ளைகள் போல நமக்கு எல்லாம் அழகா சொல்லி கொடுத்திருந்தாங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஐயா. அனைத்து அன்பு செல்வங்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து எடுத்து செல்லும் காமராஜ் ஐயா அவர்களுக்கும், அவ்வை அம்மா, வேண்மாள் அம்மா அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. இத்தோடு 2ஆம் பகுதி நிறைவடைகிறது. இனி நிகழ்வது 3ஆம் பகுதி. இன்றைய நிகழ்வின் 2230 இன்றைய சிறப்பு அழைப்பாளர் ஸ்ரீபன் இளங்கோ ஐயா அவர் கலந்திடமும் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்கள் கலந்திடமும் பேரவையில் உரையாற்றி பாடச் சென்ற பிராணி மூலமாக அனுப்பப்படும். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழன் கண்ணம்மாள் அவர்களுக்கும், நிகழ்ச்சி முன்னாடி நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து வார்த்தை வழங்கிய அனைத்து சாரர்களுக்கும், குரம் பொருளும் வழங்கிய சகல சாதிகளுக்கும், இசைப்பால் வழங்கியவர்களுக்கும், வரலாற்று செய்திகள் வழங்கியவர்களுக்கும், குரல் வடிவு இசைப்படல் வழங்கியவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். நிகழ்ச்சியுடைய அழைப்புதல் மற்றும் பாடசாலம் தரும் ஷியாமணி அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். நாளைய நிகழ்வு கலந்திடவும் பிறவை தமிழர் நடத்தும் கேள்விக்களம். இன்றைய நிகழ்வின் 2231 அன்றைய சிறப்பு அழைப்பாளர் சுவேனித்தன் ஐயா அவர்கள் நாளை உரையாற்ற எடுத்துக்கொண்ட தலைப்பு ஏன் என்ற கேள்வி. ஐயா மனோ மதிமடந்தல் கழகு மனதை மனதனாக்கவும் தமிழை தமிழாக்கவும் தமிழை தமிழாகவே ஆளும் என்ற வரிகளோடு மீண்டும் நாளை மேல் 5 மணிக்கு நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி சிறப்பு முதல் பகுதியை ஒருங்கிணைத்த திவாசினி அவர்களுக்கும், 2ஆம் 3ஆம் பகுதிகளை ஒருங்கிணைத்த முத்து குணமதி அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். நம்பிக்கை வெளிப்படுத்தி அனைவரும் 30 இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க அம்மா.